33 වෙනි කොටස. வெளிப்படுத்தல் 33ஆம் பாகம். 32 අපි බැලුවා. 32ஆம் பாகத்திலே பார்த்தோம். දෙවියන් වහන්සේගේ අවසාන උදහසමේ පොළව කෙරෙහි වැగిරෙන අවස්ථාව. தேவனுடைய கடும் கோபம் கடைசியாக இந்த பூமியிலே ஊற்றப்படுகிற தருணத்தை குறித்து ඒ අවසාන වසංගත 7න් එකක් අපි බැලුවා. அந்த 7 வாதைகளிலே ஒரு வாதையை குறித்து நாம் பார்த்தோம். ඒ වසංගත 7න් පස්සේ කිසිම වසංගතයක් ආයේ නැහැ. அந்த 7 வாதைகளின் பின்னதாக இனிமேல் வாதைகள் இல்லை. දෙවියන් වහන්සේ ඉවසුවා අන්තිමට දෙන අවසාන ගේම තමයි ඔය වසංගත 7. தேவன் பொறுத்து பார்த்தார். தேவன் கொடுக்கின்ற கடைசி அடி அதுவாகும். ඉතින් අර වසංගත 7 පළවෙනි එක මොකක්ද කියලා මම කියලා දුන්නා මතකද? ஆகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ஞாபகம் உண்டா? அந்த 7 வாதைகளிலே முதலாவது வாதை என்ன என்று சொல்லிக் கொடுத்தேன். වන, அதாவது கொடிய புண்கள். වන ඇඟ පුරා වන වෙනවා. உடம்பு முழுவதும் அழுகி போகின்றதான புண்கள். මැරෙන්නේ அவர்கள் மரிப்பதில்லை. මොනතරම් බෙටඩින් ගෑවුවත් හරියන්නේ නැහැ. எவ்வளவு பெட்டடின் பூசினாலும் சுகமடைவதில்லை. වෙද මහත්තයා ළඟට යන්න බෑ. වෙද මහත්තයාටත් වන. அங்கே வைத்தியனிடத்திலே போகாது, அவனுக்கும் புண். ඒ නිසා මුළු ලෝකයටම මේ කියන්නේ යක්ෂයාගේ ඒ 6 ගත්තේ නැති අයට මෙන්න මේ අවසාන වසංගත ටික දෙනවා කියලා අපි බැලුවේ. பிசாசினுடைய இலக்கத்தை எடுக்காதவர்களுக்கு இந்த கடைசி வாதைகள் வருகின்றன. හොඳයි, අද අපි දෙවෙනි වසංගතේ නම් බලන්න යනවා. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த இரண்டாவது வாதையை குறித்து. තුන්වෙනි පදය. 3ஆம் வசனம். දෙවෙනියා තමාගේ පාත්‍රය මුහුදේ වැగిරෙව්වේය. එවිට මුහුද මල මිනිසෙකුගේ ලේමෙන් ලේවුනේය. මුහුදේ පන ඇති සියලු සත්වයෝ මැරුණෝය. மூன்றாவது வசனம். 3ஆம் வசனம். இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. දැන් මේ එලිදරව් පාඩම හරියට අදහරන්නේ නැති සමහර මෙතන ඉන්නවා. இந்த இடத்திலே இந்த வெளிப்படுத்தல் பாடத்தை சரியாக ஒழுங்கும் கிரமமாய் கற்காதவர்கள் இருக்கிறீர்கள். මේ අපි ඉන්නේ 33 වෙනි කොටසේ. நாம் இருப்பது 33ஆம் பாகத்திலே. පළවෙනි 32 ඕගොල්ලෝ අහලා නැත්තම් මේක මොනවත් තේරෙන්නේ නැහැ. உங்களுக்கு நீங்கள் இதற்கு முந்தைய 32 பாகங்களையும் கேட்காவிட்டால் இது ஒன்றும் உங்களுக்கு புரியாது. ටීවී එකේ බලන කට්ටිය මේක පළවෙනි සැරේ බලනවා නම් டிவியிலே ஊடகத்திலே இதை பார்க்கிறவர் முதல் முறையாய் பார்த்தால் වහම වහලා එකට යන්න. நீங்கள் அதை நிறுத்திவிட்டு முதலாம் பாகத்திற்கு போங்கள். පස්සේ එන්න නැත්තම් මොනවත් තේරෙන්නේ නැති. அதன் பின்பு இதை பாருங்கள், இல்லாவிட்டால் ஒன்றும் புரியாது. දැන් අපි ඉන්නේ කොතනද? இப்பொழுது நாம் எங்கே நிற்கிறோம்? සභාව ඔසවා ගනු ලැබුවායින් පස්සේ சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு මේ ලෝකේ ඉතුරු වෙන අවසාන අවුරුදු 7. இந்த உலகத்திலே மிகுதியாயிருக்கின்ற 7 வருடங்கள். ඒ අවසාන අවුරුදු 7 අවසාන මාස කිහිපයකට இந்த முடிவாகிய 7 வருடங்களின் முடிவாகிய சில மாதங்களுக்குள் இருக்கிறோம். එතකොට ඉස්සලම මොනවද වෙන්නේ? அப்படியானால் முதலாவது என்ன நடக்கின்றது? වන, புண், கொடிய புண்கள். දෙවෙනුව මොනවද වෙන්නේ? இரண்டாவது என்ன நடக்கின்றது? මුහුදලේ වෙනවා. அதாவது சமுத்திரம் இரத்தமாக மாறுகின்றது. දැන් මෙතන මුහුද කියලා ඒක වචනයෙන් කියලා තියෙන්නේ. இந்த இடத்திலே சமுத்திரத்திலே என்று ஒருமை வசனத்திலே பேசப்படுகின்றது. වෙන පාඩම් වල මම ඔයගලන්ට උගන්වලා තියෙනවා. வேறு பாடங்களிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். බයිබලයේ මුහුද කියලා ඒක වචනයෙන් කියනවා නම් வேதாகமத்திலே சமுத்திரம் என்று ஒருமை வாக்கியத்திலே வசனத்திலே சொல்லப்படுமானால் ඒක මධ්‍ය ධරණය මුහුද. அது மத்திய தரை கடல். හින්දු සාගරය නෙවෙයි. இந்து சமுத்திரம் அல்ல. බෙරන්ට් මුහුද නෙවෙයි. மெரிடைன் கடல் அல்ல. කළු මුහුද නෙවෙයි. கடல் சாக்கடல் அல்ல. මේ පැසිෆික් සමුද්‍රය නෙවෙයි. பசிபிக் சமுத்திரமும் அல்ல. අපේ පරාක්‍රම සමුද්‍රයත් නෙවෙයි. நம்முடைய பராக்கிரம சமுத்திரமும் அல்ல. ඕක මධ්‍ය ධරණය මුහුද පමණයි. அது மத்திய தரைக்கடல் மாத்திரமே. ආසියාව, ஆசியா, යුරෝපය, ஐரோப்பா, අප්‍රිකාව යන මහද්වීප තුනටම සම්බන්ධ එකම මුහුද මධ්‍ය ධරණය මුහුද. ஆபிரிக்கா போன்ற இந்த 3 கண்டங்களோடும் தொடர்பு படுகின்ற ஒரே சமுத்திரம் அல்லது கடல் மத்திய தரைக்கடல். දැන් ඒ මුහුද ලේ වෙනවලු.
அப்படியானால் இந்த சமுத்திரம் அல்லது கடல் இரத்தமாக மாறுகிறதா? ලේ වෙනවා කියලා කියනකොට අපි එච්චර ගණන් ගන්නෑ. இரத்தமாக மாறுது என்று சொன்னால் நாங்கள் அவ்வளவு கணக்கெடுப்பதில்லை. මෝසස්ගේ කාලේ මිසර දේශයේ නයිල් ගංගාව ලේ වුණානේ. எகிப்திலே மோசேயினுடைய காலத்திலே அங்கே சமுத்திரம் இரத்தமாய் மாறியதல்லவா? මිත්‍රවරුනි ලේ කියනකොට එක එක ගණේ ලේ තියෙනවා. அன்பானவர்களே, இரத்தம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு வர்க்கமான இரத்தம் உண்டு. අර ABCD ඒ විතරක් නෙවෙයි. ABCD அது மாத்திரமல்ல, මේ සත්තුන්ගේ ලේ තියෙනවා. அதாவது மிருகங்களுடைய இரத்தம் உண்டு, මාළුන්ගේ ලේ තියෙනවා. மீன்களுடைய இரத்தம் உண்டு, මිනිස්සුන්ගේ ලේ තියෙනවා. மனிதர்களுடைய இரத்தம் உண்டு. දැන් සමහර මිනිස්සු එළු ලේ එහෙම කනවා. சிலர் ஆட்டு இரத்தத்தையும் உண்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். සමහර අය සමහර සත්තුන්ගේ ලේ ඒගොල්ලෝ උයාගෙන බැදගෙන එහෙම කනවා. ඒවා තියෙනවා. சில மனிதர்கள் ஆடு இவற்றுடைய இரத்தங்களை எடுத்து சமைத்து சாப்பிடுகிறார்கள். இப்படி உண்டு. යුරෝපයේ තියෙනවා බ්ලැක් පුඩින් කියලා එකක්. ஐரோப்பாவிலே பிளாக் புடிங் என்று சொல்லி புடிங் என்று ஒன்று உண்டு. යුරෝපයේ ඕනම සුපර් මාකට් එකකට ගියා නම් අර මස් විකුණන සෙක්ෂන් එකට ගියා නම් ஐரோப்பாவிலே எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் அந்த மாமிசம் விற்கிற அந்த பகுதி, மச்சம் விற்கிற பகுதிக்கு போனால் ලොකු ලොකු සොසේජස් වගේ කළු පාටට ජිල්පියක් තියෙනවා. அங்கே பெரிய பெரிய සොසේජ් போல கருப்பு நிறத்துல ஒரு ஜில்பி இருக்கும். ඔය යුරෝපයේ රටවල් වල මේක බලන කට්ටිය ඊළඟ සැරේ සුපර් මාකට් එකට ගිහලා බලන්න කළු සොසේජ් එකක් තියෙනවා ලොකුවට. ஐரோப்பாவிலிருந்து இதை பார்க்கிறவர்கள் நீங்க சூப்பர் மார்க்கெட் அடுத்த முறை போகும்போது பாருங்க, கருப்பு நிறத்துல சோசேஜ் போன ஒரு ஜில்பி இருக்கும். අර අපේ ස්විට්සර්ලන්ඩ් ඇන්ටි කෙනෙක් ඇවිල්ලා ඉන්නවා. ආයෙ ගිහලා ඒක බලන්න. හරිද? சுவிட்சர்லாந்து ஒரு ஆன்ட்டி வந்திருக்கா, நீங்க போய் பாருங்க இந்த ஜில்பியை. ඒක වෙන මොනවද නෙවෙයි ලේ. அது வேற ஒன்றுமல்ல, ரத்தம். ලේ කැට කරලා සොසේජ් වගේ මේ ඒක විකුණනවා. බ්ලැක් පුඩින් කියලා කියන්නේ. அதை அந்த ரத்தத்தை அதை கட்டியாக்கி அதை கருப்பு போன்று அதை பிளாக் புடிங் என்று சொல்லி விற்கிறார்கள். ඉතින් මේ වගේ මේ සත්තුන්ගේ ලේ තියෙනවා. இப்படியாக மிருகங்களுடைய ரத்தம் உண்டு, මිනිස්සුන්ගේ ලේ තියෙනවා. மனிதனுடைய ரத்தம் உண்டு. දැන් ලේ කිව්වහම ලේ එළියට ආවහම இப்பொழுது ரத்தம் என்று சொல்லும், ரத்தம் வெளியே வந்த பின்பு රතු පාටයි. அது சிவப்பு நிறம். ටික වෙලාවක් ගියාම கொஞ்ச நேரம் சென்ற பின்பு පාට වෙනස් වෙනවා. அதனுடைய நிறம் மாறும். ඒ ලේ පරණ වුණාම அந்த ரத்தம் பழமையாய் போகும் பொழுது නිකන් තද රතු හැබැයි කළු වගේ තියෙන්නේ අමුතුම පාට. மிக கடுமையான சிவப்பு அல்லது கருப்பு நிறம் போன்ற சார்ந்த நிறத்தை எடுக்கும். ඒක අමුතුම ජරා ගඳක් ගන්නවා. அதிலே மிக மோசமான ஒரு துர்நாற்றம் வரும். දැන් මෙතන මුහුද ලේ වුණා නෙවෙයි. இந்த இடத்திலே கடல் இரத்தமானது அல்ல. මොන වගේ ලේද? எப்படிப்பட்ட இரத்தம்? පැහැදිලිව කියනවා அங்கே சொல்லப்படுகிறது මල මිනිහෙකුගේ ලේ වගේ. அதாவது செத்தவனுடைய ரத்தம் போல. ඒ කියන්නේ මිනිහෙක් මැර දැන් සමහරලාට ඇක්සිඩන්ට් එහෙම අපි දැකලා තියෙනවනේ. சில நேரம் நாம் ஆக்சிடென்ட் பார்த்திருக்கிறோம் அல்லவா? සමහර වෙලාවට අපි ඇක්සිඩන්ට් එකක් වෙච්ච තැන් අනතුරක් සිදු වෙච්ච තැන් බලලා තියෙනවනේ. சில வேளை நாம் விபத்து நடந்த ஒரு இடத்தை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? අර ලේ පැල්ලම් තියෙනවා දැකලා තියෙනවා. அந்த இடத்துல ரத்த அடையாளங்கள் இருக்கிறது அல்லவா? සමහර මිනිසුන්ට ඇක්සිඩන්ට් එකක් අනතුරක් සිදු වෙච්ච තැන ළඟින් යනකොට சிலர் விபத்துக்கள் நடந்த அந்த பகுதிக்குள்ளே அதற்குடாக பயணம் பண்ணும் பொழுது ඒ ලේ පැල්ලම් අහම්මෙන් දැක ගන්නවා. ரத்தத்தை கண்டு ஐயோ அம்மா ஓ ஓ ஓ என்று சொல்லுவாங்க. සමහර අයට ලේ බලන්න බෑ දන්නවද? சிலருக்கு ரத்தத்தை பார்க்க முடியாது. හොඳ ලේම බලන්න බෑ. நல்ல ரத்தத்தையே பார்க்க முடியாது. මොකක් හරි පොඩි හීරිල්ලක් එන ගන්නවා. கொஞ்சம் மட்டும் මේක මුළු මුහුදම يعني නැව් යන මුහුද හලෝ. இது முழு சமுத்திரம், அதாவது கப்பல் போற கடலே. මල මිනිහෙකුගේ ලේ වගේ වුණා නම් දෙයියා හිතලා බලන්න ඒ අවට ජීවත් වෙන මිනිස්සුන්ගේ தත්ත්වය. அது செத்தவனுடைய ரத்தம் போல அந்த சமுத்திரமே மாறினான். இந்த ஆண்டவனே யோசித்து பாருங்க, அதை சுத்தி இருக்கிறவர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. අපේ මිනිස්සු එච්චර සීරියස් ගන්නෙ නෑ. நம்மட ஆட்கள் இதை ரொம்ப சீரியஸா எடுப்பதில்லை. මොනවද හිතන්නේ? அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? වතුර සේරම රතු පාට වුණා. தண்ணி எல்லாம் ரத்தமா சிவப்பா மாறிட்டு ඉතින් අර මූද අයින ලව් කරනව යනකොට අනේ අද ඩාලින් වතුර ඔක්කොම රතු නේද? ෂා. அப்ப அந்த கடற்கரையில லவ் பண்ணிட்டு போற கூட்டம் எல்லாம் அல்ல டார்லிங் பாத்தீங்கன்னா ரத்தம் எல்லாம் சுவாச்சி கடலாம் ரத்தம் சுவப்பா மாறிச்சு. එතකොට කොල්ලා ඒකෙත් ரொமான்ස් පාරද්දායි. அப்ப அவன் அவன் பையனும் அதுக்கு ஒரு ரோமன்ஸ்டிக் கொடுத்துமா. ඩාලින් ඔයාගේ තොල අර මුහුද වගේ රතුයි. என்ன செல்லமே
உதடு போல அது சிவப்பா இருக்கு. ඔයාගේ මේකප් දාපු කම්බුල මුහුද වගේ. உண்ட மேக்கப் போட்ட கண்ணம் அது கடல் போல. මුන් හිතන්නේ මුහුද නිකන් රතු පාට පේන්ට් එකක් හැලුනම වුණා වගේ රතු වුණා කියලා. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சிவப்பு நிற அந்த பெயிண்ட் கடல்ல ஊத்தப்பட்டது போல சிவப்பா இருக்கிறது என்று. ரொமான்ஸ் නෙවෙයි හලෝ ඕකෙන් එන ගඳට මුන්ගේ බඩවැල් හිටන් එළියට එයි. ரொமான்ஸ் அல்ல, அதுல இருந்து வர நாத்தத்துல வயிற்றுக்குள்ள இருந்தது எல்லாம் வெளியே வர்ற நாத்தம். මුහුදේ මල මිනිහෙකුගේ ලේමෙන් ලේවුනේ මුහුදේ පණ ඇති සියලු සත්වෝ මැරුණේ මාළුන්ට පවා ඉවසන්න බැරුම් මැරුණා. உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின, செத்து போயின. මාළු කියන්නේ උම්ම ගඳ ගහන జాතියක්. அது மீன் என்றால் அதுவே ஒரு நாற்றம். දන්නවා නේද මාළු කඩයක් පහු කරගෙන යනකොට ගාල වදිනවා නිකන් අම්මේ. மீன் கடையை தாண்டி போகும்போது ஒரு அட்டிக்கு ஒரு நாத்தம் என்ட அம்மா. නේද බ්‍රදර් ඉන්දික ඇවිල්ලා ඉන්නවා මීගමෙන් නේද කොච්චි කඩෙන් නාතන්නේ කොච්චි කඩෙන් නේද ඇවිල්ලා ඉන්නේ. ලෙල්ලම පැත්තට ගියා නම් කොහොමද සුවඳ හමන එක උදේ පාන්දර. சகோதரிக்கு மிகவிலிருந்து காலையிலே அந்த மீன் மார்க்கெட்டை தாண்டி போகும் பொழுது அதுல அடிக்கிற வாசம் என்ன வாசம் ஐயா, வாசம். මාළුව කියන්නේ උම්ම ගඳ ගහන జాතියක්. மீன் என்ற அதே ஒரு நாத்த சாமான். උන්ටම ජීවත් වෙන්න බැරුව උම්ම මැරෙනවලු. அதுக்கே இந்த நாத்தம் தாங்க முடியாம அது செத்து போகுதா. බලන්න ඔය දෙවෙනි වසංගතය මොන ගැහිල්ලක්ද කියලා. யோசித்து பாருங்க, இந்த இரண்டாவது வாதை எப்படிப்பட்ட ஒரு வாதை. භයානක එකක්. அது மிகவும் மோசமானது. දැන් හොඳට මතක තියාගන්න நன்றாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். අර ඊජිප්තුවන්ට මිස්රයන්ට වසංගත 10ක් දුන්නනේ. அந்த எகிப்தியர்களுக்கு 10 வாதைகள் வந்தது அல்லவா. එක වසංගයක් ආවා. ஒரு வாதை வந்தது. ඒ වසංගතය තියෙනකොටම දෙවෙනි එක ආවේ නැහැ. அந்த வாதை இருக்கின்ற அதே நேரத்திலேயே அடுத்த வாதை வரவில்லை. වතුර ලේ වුණා. அந்த ரத்தம் தண்ணீர் ரத்தமாக மாறியது. ඊට පස්සේ ඒක ඉවරයි. அது முடிந்தது. ඊට පස්සේ ගෙම්බෝ ආවා. அதன் பின்பு தவளைகள் வந்தது. ගෙම්බෝ සේරම උන්ගේ වසංගතය ඉවර වුණාම அந்த தவளைகள் என்கிறதால் அந்த வாதை முடிந்த பின்புதான் ඊට පස්සේ තමයි නැඩියෝ ආවේ. එක එක වසංගත එක එක වට පස්සේ ආවා. அதன் பின்பு வண்டுகள் வந்தது. அதன் பின்பு அது போன பின்பு அடுத்த வாதை, இப்படி ஒன்று முடிந்த பின்புதான் அடுத்த வாதை வந்தது. මේ වසංගත 7 ඒ වගේ නෙවෙයි. இந்த வாதை 7 வாதைகள் அப்படி அல்ல. මිනිසුන්ට වන තියනකොටම මුහුද ලේ වෙනවා. மனிதர்களுக்கு கொடிய புண்கள், அழுகிற புண்கள் இருக்கும் பொழுதே சமுத்திரம் இரத்தமாக மாறுகிறது. දැන් මුන්ට වන තියනකොට වතුර මේ වගේ මල මිනිහෙකුගේ ලේ වගේ වෙලා සත්තු සියලුම මැරිලා තිබි ඉඳදී இப்படியாக இவர்களுடைய சரீரங்களில் அழுகி போன புண்கள் இருக்கின்ற அதே நேரத்திலேயே சமுத்திரம் இரத்தமாக மாறி சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மரித்து போய் அந்த துர்நாற்றம் அடிக்கிற அதே நேரத்திலே තුන්වෙනිය තමගේ පාත්‍රය ගංගාවලද දිය උල්පත්වලද වැගිරෙව්වෝය. එවිට ඒවා ලේ වුණෝය. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. ඒ කියන්නේ මුන් මුහුදු පැත්තෙන් ඈතට දුවයි ඇතුල් පැත්තට දුවයි. ඔව් ගඳ ඉන්න බෑ කියලා පුළුවන් තරම් රටවල් ඇතුළට දුවයි. இப்படியாக இவர்கள் சமுத்திரத்தின் அருகாமையில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த நாற்றத்தை தாங்க கூடாமல் இந்த கடற்கரை ஓரங்களை விட்டு நாட்டுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே බලන් ගියාම අන්න තුන්වෙනි දූතයා ඔහුගේ පාත්‍රයේ තිබෙන වාජනයේ තිබෙන ඒ උදහස වගුරනවා. அந்த தருணத்திலே இந்த மக்கள் எல்லாம் அங்கே ஓடி போகிற சூழ்நிலையிலே அங்கே மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை அங்கே ஊற்றுகிறான். ஆறுகளிலும் நதிகளிலும் ஊற்றுகளிலும் සියලු මිරිදිය ලේ වෙනවා. எல்லா தண்ணீரும் எல்லாமே இரத்தமாக மாறிவிட்டது. දැන් වැඩේ තියෙන්නේ මේකයි මිත්‍රවරුනේ. அன்பானவர்களே, இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. මුහුදේ වතුර ලේ වුණාම මුහුද පැත්තට යන්න නැතුව ඉන්න හරි පුළුවන්. சமுத்திரம் அல்லது கடல் இரத்தமாய் மாறிய பின்பு அந்த பக்கம் போகாமல் ஒரு வேளை இருக்கலாம். හැබැයි දැන් සියලු මිරිදියන්න ලේ වුණාම இப்பொழுது எல்லா மொத்த தண்ணீருமே இரத்தமாக மாறின பின்பு පානීය ජලය නෑ. இப்பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ගංගාවලත් එන්නේ ලේ. ஆறுகளிலும் இரத்தம் தான் வருகிறது. ඇල දොල ලිං පොකුණු හැම එකේම ලේ.
ஓடைகள், குளங்கள், கிணறுகள், நீரூற்றுகள் எல்லாவற்றிலும் இரத்தமே வருகிறது. කොතන හාරලා උල්පතක් ගන්න ගියත් උල්පතෙන් මතුවෙන්නේ ලේ. எங்கே ஒரு இடத்திலே ஒரு ஊற்றை கிணற்றை தோண்டினால் அங்கிருந்து தண்ணீரை எடுக்கலாம் என்று முயற்சித்தால் அங்கேயும் இரத்தம் தான் வருகிறது. දෙවියන් වහන්සේ දෙන පහර මොනවද දන්නවද? தேவன் அடிக்கின்ற அடி என்ன தெரியுமா? මොන්ගේ ඇඟේ වන இவர்களுடைய சரீரங்களிலே கொடிய புண், මුහුද මලමිණියෙකුගේ ලේ වගේ ලේ වෙලා சமுத்திரம் அல்லது கடல் செத்தவனுடைய இரத்தம் போல் மாறி දැන් මුන්ට බොණ්ඩ වෙන්නෙත් ලේ. இப்பொழுது இவர்களுக்கு குடிக்க இருப்பதும் இரத்தமே. කවුද මේ උදවිය? யார் இந்த ஜனங்கள்? 666 ගත්තෙව්. அதாவது 666 பெற்ற ஜனங்கள். සභාව නෑ. சபை அல்ல. සභාව ගිහින් ඉවරයි. சபை போய்விட்டது. යුදෙව්ව නෙමෙයි. யூதர்கள் அல்ல. යුදෙව්වන්ව දෙවියන් වහන්සේ කොහෙදෝ ගෙනලා දියන් ආරක්ෂා කරනවා. யூதர்களை தேவன் ஒரே வனாந்திரத்து ஒரு இடத்துல கொண்டு போய் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். 666 ගත්තේ නැති අයත් නෙවෙයි. 666 இலக்கம் பெறாதவர்களும் அல்ல. ඒගොල්ලෝමත් කොහෙද මුල්ලක ගෙනලා මං කිව්වේ වීණාවක් තියාගෙන ඒගොල්ලෝ ගීතයක් ගායනා කරනවා. அவர்களே ஒரு இடத்துல கொண்டு போய் தேவன் வைத்திருக்கிறார். அவர்கள் சுரமண்டலத்தை எடுத்து அடித்து வாசிக்கிறார்கள். அதை சொன்னேன். මේ අනිත් අය. இது மற்ற கூட்டம். මේ අය තමා කාලාන්තරයක් තිස්සේ කිතුණුවන්ගේ ලේ වැගිරෙව්වේ. இந்த கூட்டம் தான் ஒரு காலமாக கிறிஸ்தவர்களுடைய இரத்தத்தை சிந்தியவர்கள். දන්නවද අවුරුදු 2000ක් තිස්සේ කිතුණුවන් කී දෙනෙක්ගේ ලේ යක්ෂයා සලලා තියනවද පීඩාව තුලින්? 2000 ஆண்டுகளாக இந்த பூமியிலே பிசாசு எப்படியாக கிறிஸ்தவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் தெரியுமா? ඉස්සෙල්ලාම වේද සාක්ෂිකාරයෙක් හැටියට ඝාතනය කරනු ලැබුවේ ස්ටේෆන් කියන දෙවියන් වහන්සේගේ දාසයා. முதல் முறையாக தேவனுடைய இயேசுவினுடைய இரத்த சாட்சியாக மரித்தவன் ஸ்தேவான். ක්‍රියාපොතේ තියෙනවා ගල් ගහලා මැරුවේ. அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்கிறது. அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று. ගල් ගහනකොට මොනතරම් ලේ ප්‍රමාණයක් ශරීරයෙන් පිට වෙන්නේ නැද්ද? கல்லினாலே அடிக்கிற பொழுது எப்படியாக எந்த அளவுக்கு சரீரத்திலிருந்து இரத்தம் வெளி புறப்படும். පේත්‍රුස්ව කුරුසියේ ඇන ගහලා මැරුවා යේසුස් වහන්සේ වගේ. பேதுருவை இயேசுவை போல சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். පේත්‍රුස් කිව්වා මගේ ඔළුව පල්ලෙහාටයි කකුල උඩටයි කරලා ගහන්න කියලා. பேதுரு சொன்னான் என்னை தலைகீழாக தலையை கீழாகவும் சரீரத்தை மேலாகவும் வைத்து சிலுவையிலே தலைகீழாய் அறையுங்கள் என்று சொன்னார். මොනතරම් ලේ වැගිරීම් සිදු වෙලා ඇද්ද? எந்த அளவுக்கு இரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். පාවුල්තුමාගේ බෙල්ල කපලා මැරුවා. பவுலினுடைய கழுத்தை தலையை சிறைச்சேதம் செய்து கொன்றார்கள். யாக்கோப்තුමාගේ බෙල්ල කපලා මැරුවා. யாக்கோபை சிறைச்சேதம் செய்து கொண்டார்கள். අන්ද්‍රේයස්ව මේ හැඩේ එක්ස් හැඩේ තියෙන කුරුසයක ඇන ගහලා මැරුවා. அந்திரேயாவை எக்ஸ் என்ற வடிவிலே சிலுவையிலே அடித்து கொன்றார்கள். තෝමස්ව ඉන්දියාවේ ගෙනල්ලා ගල් ගහලා පොල්ලෙන් ගහලා පීයෙන් කපලා ඇනලා මැරුවා. அங்கே தோமாவை இந்தியாவிலே கொண்டு வந்து கத்தியினாலும் கல்லினாலும் அங்கே பொல்லுகளினாலும் அடித்து கொன்றார்கள். අදත් බොහෝ රටවල් වල ක්‍රිස්තියානි අයව අමුවෙන් ඝාතනය කරන ඔය ISISලා இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை இன்றைக்கும் பல தேசங்கள் ISIS என்கிறவர்கள் கூட கிறிஸ்தவர்களை பச்சையாக கொலை செய்து வெட்டி கொல்லுகிறார்கள். ලංකාවේ තිස්සමහාරාම පාස්ටර් ලයනල් ජයසිංහව මැරුවා. ලේ පීයෙන් ඇනලා මැරුවා. இன்று இலங்கையிலும் அங்கே திස්සமாராமையிலே பாஸ்டர் லயனல் அவர்களை கத்தியினாலே வெட்டி கொலை செய்தார்கள். මේ ලංකාව තුල බොහෝ දේවදාසයින්ට ගල් ගහලා ලේ එන්න ගහලා තියෙනවා. இந்த இலங்கையிலும் அநேக ஊழியர்கள் கிறிஸ்தவர்களை இரத்தம் வடியத்தக்கதாக அடித்திருக்கிறார்கள். බොහෝ රටවල් වල ක්‍රිස්තියානි අයව අවුරුදු 2000ක් තිස්සේ යක්ෂයා මිනිස්සු ලවා පීඩා කරනවා. இந்த 2000 ஆண்டுகளாக பிசாசு மனிதர்களை பயன்படுத்தி அநேக கிறிஸ்தவர்களை இரத்தம் வடிய பண்ணுகிறான் அல்லது கொலை செய்கிறான். දැන් බලන්න පස්වෙනි පදය. 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். ජලය කෙරෙහි බලය ඇති දේවදූතයා කතා කොට සිටියා වූ ශුද්ධ වූ තැනන් වහන්සේ ඔබ මෙසේ විනිශ්චය කළ බැවින් ඔබ ධර්මිෂ්ඨය කියලා කියනවා. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். ඇයි දන්නවද? ஏனென்றால் 6වෙනි පදේ බලන්න. 6ஆம் வசனம் ඔවුන් ශුද්ධවන්තයන්ගේද අනාගත වතුරුවරුන්ගේද ලේ වැගුරෙව් බැවින් ඔබ ඔවුන්ට බොන්ඩ ලේ දුන්සේක. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும்
தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். ඒක ඔවුන්ට සුදුසුයයි කියනවා මට ඇසුනේ. அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். එන්නද මං කියන එක දෙවියන් වහන්සේ දෙන ගේම පේනවද? நான் சொல்லுகிறது புரிகிறதா? தேவன் அடிக்கின்ற அடி புரிகிறதா? මිත්‍රවරුනි ස්තේෆන් පටන් அன்பானவர்களே, ஸ்தேவான் தொடக்கம் අද යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ගුටි කන එකා දක්වා இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் அடி வாங்குகிறவன் வரைக்கும் හැම ක්‍රිස්තියානි කාර්යයකගෙම එනම් තමන්ගේ දරුවෙකුගෙම ඒ වේදනාව දෙවියන් වහන්සේ සටහන් කරගෙනයි ඉන්නේ. அப்படியானால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடையதும், அதாவது தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளையினுடைய வேதனையை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். උන්වහන්සේ ගහනවා. அவர் அடிப்பார். එහෙම ගහනකොට அப்படியானால் அவர் அடிக்கிற பொழுது උන්වහන්සේගේ උදහසට බේරෙන්න මොකෙකුටවත් බෑ. அவருடைய கோபத்திற்கு தப்புவதற்கு எவனாலும் முடியாது. ඔන්න 7 වෙනි පදය. 7ஆம் வசனம். සර්ව පරාක්‍රම වූ ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ ඔබගේ විනිශ්චය සැබෑය ධර්මිෂ්ඨයි කියනවා පූජාසනයෙන් මට ඇසුනේය. பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். හොඳ වෙලාවට ඒ කාලේ අපි ඉන්න යන්නේ නැහැ. நல்ல வேளை அந்த காலகட்டத்திலே நாம் இருக்கல. අපි හිටියනම් මොනවද දන්නවද වෙන්නේ? நாம் இருந்திருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? අපි කියමුකෝ අපිට ඕවා වෙන්නේ නැහැ. නමුත් අපිට පේනවා කියලා. நாம் இருக்கிறோம், ஆனால் நமக்கு அது நடக்கவில்லை, நமக்கு தெரிகிறது என்று வைத்துக் கொள்வோம். අපි එකක් අපි කතා කරගයි. நாம சும்மா கதைத்துக் கொள்வோம். අනේ කොච්චර උනත් පවුනේ. எவ்வளவா இருந்தாலும் பாவம் தானே அவங்க. මේක නම් දෙවියන් වහන්සේගෙන් වෙන්න බෑ. இதெண்டா தேவனிடத்திலிருந்து அல்ல. දෙවියන් වහන්සේ එච්චර ක්‍රූර නැහැ. ஏனென்றால் தேவன் அவ்வளவு கொடூரமானவர் அல்ல. එක්කෝ එහෙම කියයි. அப்படி ஒன்று அப்படி சொல்லுவார்கள். එහෙම නැත්නම් දන ගහලා යාඥා කරයි ස්වාමීන් වහන්සේ කිව්වනේ හතුරාට සමාව දෙන්න කියලා අපි සමාව දෙන්නම් මේ මිනිසුන්ව බේරන්න ස්වාමී. அப்படி இல்லாட்ட முழங்கால் போட்டு செய்வா, ஆண்டவரே சத்துருவை நேசிக்க சொன்னீங்க, ஆண்டவரே இவங்க சத்துரு தான், இவங்களை மன்னிங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க. අර වන හැදිච්ච උංගාවට ගිහිල්ලා අපේ උන් කියයි එන්න බ්‍රදර් යාඥා කරන්න. அந்த கொடிய புண் வந்த இடத்துல போய் சொல்லுவார், நம்ம நாக்கில் இருந்தா வாங்க பிரதர் நான் ஜெபிக்கிறேன். මම නම කියලා විස්තරාත්මකව ඔන්න ව්‍යාජ ඉගැන්වීමක් අහපු එක මං කියන්න යනවා මේ ඊයේ පෙරේදා. இப்பொழுது பெயர் சொல்லி நபரை குறிப்பிட்டு கேட்ட ஒரு துர் உபதேசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேற்று முன்தினம் ඒන්ජල් ටීවී සාදු සුන්දර් සෙල්වරාජ් කියනවා ஏஞ்சல் டிவி சாது சுந்தர் செல்வராஜ் சொல்லுகிறார். කවුද අහගෙන හිටියේ මාත් එක්ක? කවුද කෙල්ලෙක් யார் பாஸ்டரோட கேட்டுக்கொண்டிருந்தார்கள்? මර්සි හිටියා, ශාමලා හිටියා. කවුද හිටියේ? மேசி சகோதரி, சாமிலா சகோதரி. මේ මම විතරක් අහගෙන හිටපු එක නෙවෙයි, මේ ඔක්කොම අපි අහගෙන හිටියා. நான் மட்டும் கேட்டுக்கொண்டதில்லை, இவங்களும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ඕක කියනවා அவன் சொல்லுகிறார், සභාව ඔසවා ගන්නකොට சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது සමහර පාස්ටර්ස්ලව දෙවියන් වහන්සේ ඔසවා ගන්න නැල්ලු. ඒ කියන්නේ හොඳ පොරවල්ලව. அதாவது சில பாஸ்டர்மாரை தேவன் எடுத்துக்கொள்வதில்லையா, வச்சிருவாராம். ඒ කියන්නේ මෙහෙමයි දැන්. ඇතුලෙන් ජඩ වැඩ කරගෙන හොර වැඩ කරගෙන ඌ ගාලා පාස්ටර්ලා ඉන්න උන් යන්නේ නැහැ. ඒක වෙනයි. அதாவது இப்படித்தான், அதாவது இந்த கள்ள வேலை கொள்ள வேலை அந்த இந்த வேலையெல்லாம் ரகசியமா செஞ்சாக்கள் போவதில்லை, அது உண்மை, அதுவல்ல. එදාට ගිය දාට තමයි දන්නේ සමහර ආත්මික මම්මලා ආත්මික පප්පලා නැහැ සීන් එක. அன்னைக்கு போற அன்னைக்கு தான் தெரியும் சில ஆவிக்குரிய குஞ்சு குருசுகள் எல்லாம் எங்க இருக்கும் இருக்காதுன்னு பார்க்கலாம். ඒ ගියාම අපිට හොල්මන් වෙයි ආත්ම ප්‍රාණ ශරීර තැන් මාරු වෙයි. அங்க போன பிறகு நமக்கு பேய் அடிச்ச மாதிரி மாறும், ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடங்கணம் தெரியாம மாறும். මොකද සමහර අයව බලනකොට මට හිතෙනවා என்னடா சிலரை பார்க்கும்போது எனக்கு நினைக்குது, මට කලින් ඒගොල්ලෝ යයි දෙවියන් වහන්සේ ගාව. எனக்கு முதல்ல இவங்க எல்லாம் தேவனிடத்துல போயிடுவாங்க. සමහර අයව මම හිතන දේ මං කියන්නේ සමහර අය நான் நினைக்கிறதை சொல்றேன். සමහර අය ආඥා කරන විදිය බලනකොට, சிலர் ஜெபிக்கிற முறையை பார்க்கும்போது, සභාවේ ඉන්න විදිය බලනකොට, சபையில உங்களை உட்கார்ந்து இருக்கிற விதத்தை பார்க்கும்போது මං හිතන්නේ ස්වර්ගයට ගියාම මේ යේසුස් වහන්සේ කියයි එන්න සිස්ටර් ඇවිත් මගේ දකුණු පැත්තේ ඉඳ ගන්න කියලා. நான் நினைக்கிறேன் இவங்க பரலோகத்துக்கு போனோடனே ஏசு சொல்லுவா, சகோதரியே வந்து வலது பக்கத்துல உட்காரு. සමහරවිට ඒ සිස්ටර්ගේ පාස්ටර් මමත් සයිඩ් එක යනකොට මේ උඹ කොහෙද එන්නේ?
அப்ப சில வேளை அந்த சிஸ்டர் பாஸ்டர் வந்தா உட்கார்றதுக்கு வந்தா ஏசுல ஏய் நீ எங்க வர இங்க මංකයි මම පාස්ටර அப்ப நான் சொல்லுவேன் அவங்கட பாஸ்டர் පිටී පස්සට පලයක් பின்னுக்கு போ பின்னுக்கு පල්ලියත්තේමන පිටි පසේ නන්න ගිටාර් ගහන්නේ சபையில பின்னால இருந்து தானே நீ கிட்டார் அடிச்சனே දැන් සමහර අහනවානේ ඇයි පාස්ටර්වා පිටි පස්සේ ඉඳලා ගිටාර් ගහන්නේ කියලා சிலர் கேக்குறாங்க ஏன் பாஸ்டர் நீங்க பின்னால இருந்து கிட்டார் அடிக்கிறீங்க මම දැන් ඉඳන් පුරුදු වෙනවා ස්වර්ගෙට ගියාම පස්සටනේ මාව දාන්නේ පිටි පස්සේ ඉඳලා ෂේප් එකේ ඉන්න දැන් ඉඳන් එක්සර්සයිස් කරනවා මම பரலோகத்துக்கு போறாலும் நான் பின்னால தானே இருக்க போறேன் அவன் நான் பயிற்சி செய்யற பரலோகத்துக்கு போறாலும் பின்னால இருந்து கிட்டார் அடிக்க නේද මේ ඇවිල්ලා අපි ඔක්කොම ඉස්සරහා ඉඳන් සෙල්ලම් දාලා ඒ ගිහලා පස්සට දාපුවම මාර අන්කම්ෆර්ටබල් இப்ப முன்னால இருந்து எல்லாம் செய்து பார்த்து பின்னால அங்க போய் இருந்தா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ඉන්දගෝ සමහර මිනිස්සු නිකන් ඇස් වහපුවම දර්ශන දකිනවා කොට ඇරපුවම ස්තුති වේවා ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා හල්ලෙලූයා මුන්ට මොනවද වෙන්නේ කියලා බලන්නකෝ கண்ண மூடினோட சிலர் தரிசனம் வாயை திறந்தோட தீர்க்க தரிசனம் ஆண்டவரே ஓ அல்லேலூயா இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது சொல்ல போறேன் සමහර පාස්ටර්ලටත් කොට උඩ තමයි ඇතුළේ දැන්නේ කොහොමද කියලා නේද சில பாஷருக்கும் சில பாஷர்மாருக்கும் அப்படித்தான் மரத்து மேலதான் දැන් ඒන්ජල් ටීවී සාදු සුන්දර සෙල්වරත් කියන්නේ ඕක නෙවෙයි இப்போ ஏஞ்சல் டிவி சாது சுந்தர் செல்வராஜ் சொல்றது இது இல்ல අර අවංක හොඳ යන්න සුදුසු දේවගතුවරු කීපදෙනෙක්ව දෙවියන් වහන්සේ මේ ලෝකේ තියනවලු அதாவது போவதற்கு பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட தகமை பெற்ற நல்ல ஊழியக்காரர் சிலரை தேவன் விட்டு வைப்பாராம் මොකටද දන්නවද என்னத்துக்கு අර අත්හරිනු ලබන ක්‍රිස්තියානි අය ඉන්නේ அதாவது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ඒගොල්ලම අන්තික්‍රිස්තුස් හිරේට දාන්නේ அவர்களை அந்த கிறிஸ்து சிறையிலே போடுவான் அல்லவா මේ පාස්ටර් ප්‍රිසන් මිනිස්ට්‍රි කරනවලු ගිහලා ඒගොල්ලෝ බලනවා இந்த கைவிடப்பட்ட பாஸ்டர் சிறைச்சாலை ஊழியம் செய்வாராம் அவர்களுக்கு ඉතින් ඒ අන්තික්‍රිස්තුස්ලා ගහලා තුවාල හැදිලා ඉස්පිතාලේ ඉන්නවනේ அப்ப அந்த கிறிஸ்துவனாலே அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு வைத்தியசாலையில் இருப்பார்கள் அல்லவா මේ පාස්ටර්ලා ගිහිල්ලා හොස්පිටල් විසිටින් කරනවලු அந்த பாஸ்டர்மாய் போய் ஹாஸ்பிடல் ஊழியம் செய்வாங்களாம் සභාව ඔසවා ගත්තායින් පස්සේ ඉන්න ක්‍රිස්තියානි අයට සේවය කරන්න පාස්ටර්ලා කීප දෙනෙක් அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஊழியம் செய்ய கொஞ்சம் பாஸ்டர் மாறா ඒක ලුවර යේසුස් වහන්සේ කියන්නේ මාව හිරේ දාලා තිබ්බ උඹලා ඇවිල්ලා මාව බැලුවා මම හිටියා ඉස්පිතාලේ උඹලා මාව ඇවිල්ලා බැලුවා කියලා අර මතේ පොතේ කියලා දෙන්නේ ඒකලු அதுதான் இந்த மத்தேயு புத்தகத்தில் இயேசு சொன்னது நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்களா வைத்தியசாலையில் இருந்தேன் பார்க்க வந்தீர்களா வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் இதுதானா அதுதான் இது ඕගොල්ලෝ දන්නවා ගොඩක් අයව යක්ෂයා දෙමළ අයව රවට්ටගෙන ඉන්නේ ඒන්ජල් ටීවී එක හරහා அநேக அப்பாவி தமிழர்களை பிசாசு ஏமாற்றி வஞ்சித்து வைத்திருப்பது ஏஞ்சல் டிவி மூலமாக ඔව් ඒක මං ප්‍රසිද්ධයෙන් මං කියලා තියෙනවා இதை நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன் ඒගොල්ලොත් දන්නවා அவர்களுக்கு தெரியும் මම ඒගොල්ලන්ට විරුද්ධයි කියලා நான் அவர்களுக்கு எதிராளி என்று அவர்களுக்கு தெரியும் එකම හේතුව ஒரே ஒரு காரணம் தான் ව්‍යාජ ඉගැන්වීම அதாவது துர்உபதேசம் கள்ள போதனைகள் අපි අවසාන කාලේ ඉන්නේ நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் එක්ක වචනය හරියට උගන්නපන් ஒன்றே வார்த்தையை சரியாக கற்றுக்கொடு එහෙම නැත්නම් වචනය උගන්නන්න එපා ගෙදර බලයන් அப்படி இல்லாட்ட வார்த்தையை கற்றுக் கொடுக்காத வீட்டுக்கு போ බොරුවට මිනිසුන්ව මුලා කරන්න එපා சும்மா மனிதர்களை வஞ்சிக்காதே ஏமாற்றாதே අන්න මේ සතියේද කොහෙද යාපනයට එනවලු இந்த கிழமை யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கெல்லாம் அங்கதான் උන් ඉවරයි යාපනය யாழ்ப்பாணத்தில் இருக்கவன் செத்தான் අපි යාඥා කරන්න ඕනේ මුන්ගෙන් මේ ක්‍රිස්තියානි අයව බේරලා දෙන්න කියලා இவர்களிடத்திலிருந்து கிறிஸ்தவர்களை காப்பாற்றும்படி ஜெபிக்க வேண்டும் එතකොට අපි හිටියානම් இப்போ நாங்கள் இருந்தால் අපි කියයි நாங்க சொல்லுவோம் அந்த நாளிலே ස්වාමීනි මේ අය පව් ஆண்டவரே இவங்கெல்லாம் பாவம் මේක ඔබ වහන්සේ වෙන්න බෑ මේ යකා වෙන්න ඇති මේ ගහන්නේ இது நீரல்ல ஆண்டவரே இது பிசாசே தான் பிசாசு தான் அடிக்கிறான் හැබැයි මෙතන දේව දූතයන් මොනවද කියන්නේ
ஆனால் இந்த இடத்துல தேவதூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? එහෙම තමයි ගහන්න ඕනේ. இப்படித்தான் அடிக்க வேண்டும். ඔබ වහන්සේ ධර්මිෂ්ඨයි. நீர் நீதியுள்ளவர். බයිබලේ කියලා තියෙනවා පල්ලි ගැනීම මගේ කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. தேவன் சொல்லுகிறார் வேதாகமத்திலே பழி வாங்குதல் எனக்குரியது என்று. ඒ නිසා අපි පරිස්සමෙන් ඉන්න ඕන. ஆகவே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ඔන්න 8 වෙනි පදය. 8ஆம் வசனம். 4 වෙනියා තමාගේ පාත්‍රය සූර්යයා අපිට වැగిරෙව්වේය. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். එවිට ගින්නෙන් මනුෂ්‍යයන් දවන්ට ඊට බලය දෙන ලද්දේය. මහත් උෂ්ණයකින් මනුෂ්‍යයෝ දවනු ලැබ මේ පීඩා කෙරෙහි බලය ඇති දෙවියන් වහන්සේගේ නාමයට අපහාස කළෝය. උන්වහන්සේට ගෞරව දෙන ලෙස ඔව්හු පක්ෂාතාප නූනෝය. தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. ඔයගලන්ට කාටද මතක? உங்களில் யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? අපි එළිදරව් පොත ඉගෙන ගන්න පටන් ගත්ත අලුත වගේ நாம் வெளிப்படுத்தலை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த நாளிலே මම කියලා දුන්නා සභාව ඔසව ගත්තයින් පස්සේ මේ ලෝකයේ දේශගුණය වෙනස් වෙනවා කියලා. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், கற்றுக் கொடுத்தேன். சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகத்தினுடைய காலநிலை மாறும் என்று சொல்லி. කාටද මතක? කාටද කියන්න පුළුවන්? யாருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? யாருக்கு அது சொல்ல முடியும்? සීතල වෙනවද? රස්නේ වෙනවද? அது உஷ்ணமாக மாறுமா அல்லது குளிராக மாறுமா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? කොහොමද? මතකද මං කිව්වා යෝහන් දර්ශනයකින් දැක්ක ඕසෝන් පටලය ඉවත් වෙනවා. அதாவது தரிசனத்தில் யோவான் அந்த அதாவது ஓசோன் ஓசோன் அந்த தகடு அந்த பாதுகாப்பு வளையமானது அகற்றப்படுகிறது என்பதை පැදුරක් ඔතනවා වගේ අහස ඔතනු ලැබපු එක මම දැක්කා කියලා මතකද මං කියලා දුන්නා. அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஒரு பாயை சுற்றுவது போல வானத்தில் இதை சுற்றினார் என்பதை கண்டேன் என்று சொன்னார் என்பதை நான் சொல்லிக் கொடுத்தேன். දැනටම අපේ ලෝකේ මේ ග්ලෝබල් වෝර්මින් කියන තත්ත්වය කියන්නේ ඕසෝන් පටලයේ තව් තියෙන නිසා ඉරු කිරණ ඉතා අධිකව මේ පොළොවට වදින නිසා අල්ට්‍රා වයලට් කිරණ මෙවැනි දේවල් නිසා අද මේ ලෝකේ ගොඩක් උෂ්ණ වෙලා තියෙනවා. இப்பொழுதுக்கே சர்வதேச சமூகம் எச்சரிக்கிறது. அதாவது ஓசோன் படலத்திலே ஓட்டைகள் உண்டாயிருப்பதினாலே புற ஊதா கதிர்கள் மனிதனுடைய சரீரங்களிலே படுவதனால் ஏற்படுகிற ஆபத்திலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்துகிறார்கள். සභාව ඔසව ගන්න ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ඉතුරු වෙලා තියෙන ඕසෝන් පටලය එහෙම් පිටින්ම අයින් වෙනවලු. மிகுதியாய் இருக்கின்றதான ஓசோன் படலமும் அப்படியே சுருட்டப்படும். අවුරුදු 7ක් මේ ලෝකේ මාර රශ්නයක් තියෙන්න යන්නේ. 7 ආண்டுகள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்க போகிறது. දැන් ඒ අවුරුදු 7 හමාර වෙනකොට இந்த 7 ஆண்டுகள் முடிகிற பொழுது මේ 4 වෙනි දූතයා තමාගේ භාත්‍රයේ තියෙන මේවා ටික දැම්මලු සූර්යා පිට. இந்த 4வது தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை சூரியன் மேலே ஊற்றினானாம். ඒ ඉර තව රශ්න වෙලා මේ ලෝකෙ මිනිස්සුන්ව දවන්න පටන් ගත්තා. அந்த சூரியன் இன்னும் உஷ்ணமாகி மனிதர்களை தகித்ததாம் அல்லது சுட்டரித்ததாம். මතක තියාගන්න ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், වන ඉවර නෑ. இன்னும் கொடிய புண் ஆறவில்லை. මුහුද මලවුන්ගේ ලේ වගේ වෙනස් වෙලා ඒක ආපහු අනිත් පැත්තට හැරුන්නේ නෑ. அந்த சமுத்திரம் செத்தவனுடைய இரத்தத்தை போல் மாறினது அப்படியே இன்னும் இருக்கிறது. ශුද්ධවන්තයන්ගේ ලේ වගුරපු නිසා උඹලා ලේපියන් කියලා මිරිදිය සියල්ල ලේ කරපු එක වෙනස් වුණේ නෑ. அதாவது பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியினால் அந்த இரத்தத்தையே உங்களுக்கு குடிக்க கொடுப்பேன் என்று அந்த வாதையும் இன்னும் நிறுத்தப்படவில்லை. ඒවා තියෙද්දී ඉර තව රශ්නේ වෙනවා නම් මුන්ගේ තාත්තේ පොඩ්ඩක් හිතලා බලන්න. இவைகள் இன்னும் இருக்கின்ற பொழுதே சூரியன் இன்னும் உஷ்ணமாகும் பொழுது இவர்களுடைய நிலை என்னவாய் இருக்கும் என்பதை சிந்தியுங்கள். පුදුම වේදනාවක්. மிக மோசமான வேதனை. ඒ වේදනාවෙන් ඒගොල්ලන්ට මැරෙන්නත් බෑ. இந்த வேதனையினால் அவர்களால் சாகவும் முடியாது, පන පිටින් ඉන්නත් බෑ. உயிரோடு இருக்கவும் முடியாது. දෙවියන් වහන්සේට කුණුහරුපෙන් බනිනවම. தேவனை தூஷணங்களினாலே திட்டுகிறார்கள். දැන් මිත්‍රෝනේ ඔයගලන්ට මම දැන් දෙයක් කියලා දෙන්න යනවා.
இப்பொழுது அன்பானவர்களே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லித் தருகிறேன். ඔය වසංගත 7න් இந்த 7 வாதைகளிலே මේ අපි දැන් බලපු පළවෙනි වසංගත 4 இந்த பார்த்த 4 வாதைகள் මිනිස්සුන්ට. மனிதர்களுக்கு. දැන් මිනිස්සුන්ව පාලනය කරන්නේ කවුද? இப்போ இந்த மனிதர்களை ஆட்சி பண்ணுவது அல்லது ஆளுகை செய்வது யார்? අන්තික්‍රිස්තුස්. அந்தி கிறிஸ்து. තුන් දෙනෙක් ඉන්නවා. 3 பேர் இருக்கிறாங்க. එක්කෙනෙක් දේශපාලන අන්තික්‍රිස්තුස්. ஒருவன் அரசியல்வாதியான அந்தி கிறிஸ்து. එයාගේ මූලස්ථානය රෝමය. அவனுடைய பிரதான ஸ்தானம் ரோம். දෙවෙනි එක්කෙනා මේ பொருளாதாரத்துக்கு என்ன சொல்றது? ஆர்த்திக அந்திகிறிஸ்துஸ். இரண்டாவது அந்தி கிறிஸ்து பொருளாதார ரீதியான அந்தி கிறிஸ்து. එයාගේ මූලස්ථානය බාබිලෝනය. அவனுடைய மூலஸ்தானம் வந்து பாபிலோன். තුන්වෙනි එක්කෙනා ආගමික අන්තික්‍රිස්තුස්. மூன்றாவது அந்தி கிறிஸ்து யார்? மத ரீதியான சமய அந்தி கிறிஸ்து. එයාගේ අගනුවර ජෙරුසලේම. அவனுடைய தலைநகரம் எது? எருசலேம். දැන් 1 2 3 4 ඒ කියන්නේ පළවෙනි වසංගත 4 அதாவது 1 2 3 4 வாதைகள், முதல் 4 வாதைகளும் පොදු ජනයාට. பொதுமக்களுக்கு. අන්තිම තුන மீதியான 3 வாதைகள் අන්තික්‍රිස්තුස්ට දෙන්න යන්නේ. அந்தி கிறிஸ்துவுக்கு போட போறார் அடி. පැහැදිලිද? முடியாதா? පැහැදිලිද? புரிகிறதா? බලමු ආ. பாப்போமா? 10 වෙනි පදය. 5 වෙනියා තමාගේ පාත්‍රය මුර්ගයාගේ සිංහාසනය පිට වැගිරෙව්වෝය. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினார். ඔහුගේ රාජ්‍ය අඳුරු විය. அப்பொழுது அவன் அதின் ராஜ்யம் இருளடைந்தது. ඒ කියන්නේ මුර්ගයාටම දෙනවා ගේම් එක දැන්. அதாவது மிருகத்திற்கே இப்பொழுது அடி விழுகிறது. ගනේ මේ ලෝකේ පාලනය කරන්නේ. நீதானே இந்த உலகத்தை ஆட்சி செய்து ඒ கொண்டிருக்கிறாய். කියන්නේ මොනවද? කොහොමද අඳුරු වුණා කියන්නේ මොනවද? அதாவது இருளடைந்தது என்று சொன்னால் என்ன? විදුලි බලය සේරම නැති කරලා දානවා. அதாவது மின்சாரம் முழுவதும் இல்லாமல் போய்விட்டது. දැන් අවසාන 4 වෙනි පීඩාවෙන් මොනවද ආවේ? 4வது கடைசியான வாதை என்ன வந்தது? රශ්නේ. மிக கொடிய உஷ்ணம். රශ්නෙට බේරෙන්න අන්තික්‍රිස්තුස්ලා මොනවද කරන්නේ? இந்த சூட்டிலிருந்து உஷ்ணத்திலிருந்து தப்ப அந்தி கிறிஸ்துக்கள் என்ன செய்தார்கள்? AC එක දාගෙන AC එකෙන් ජනලෙන් එළිය බලාගෙන ඉන්නවා. ஏசியை போட்டு ஜன்னல் கூட வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். උඹලට AC ද ඉඳාම්මා දෙන්නම් විදුලියට කියලා දෙනවා ෂොට් එක. உங்களுக்கு ஏசியா இந்த மின்சாரத்துக்கு அடிக்கிறேன்னு அடித்தா. ඒසිත් නෑ ලයිටුත් නෑ. ஏசியும் இல்ல லைட்டும் இல்ல. අඳුරු වෙනවා. எல்லாம் இருளடைகிறது. මුළු රාජ්‍යම අඳුරු වෙනවා. முழு ராஜ்யமும் இருளடைந்தது. ඔහු වේදනා නිසා තමුන්ගේ දිව් විකාගත්තෝය. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு. සමහරවිට අපිටත් ඕක වෙනවනේ. சிலருக்கு இப்படி நடக்கிறது அல்லவா? සමහරවිට රිදෙනකොට අපි කියනවා. நாம வலிக்கும் பொழுது சிலர் என்றெல்லாம் සමහරවිට මොනවට වඩා රිදෙනවා. சிலர் முட்டியாத கட்டல දිව විකා ගන්නවනේ. வாய நாக்க கடிக்கிறவள වේදනාවටත් ඔහොම කරනවා. තද වුණාමත් කරනවා. வேதனை வந்தாலும் அப்படி செய்து கோபம் வந்தாலும் කොහොමද එකෙක් දෙන්නෙක් විකනකොටම අපිට එපා වෙනවා. 1 2 பேர் நடக்கும்போது இப்படியே நடக்கும்போதே මුළු பெருக்கிறது. ලෝකේ හැම එකම දිව් විකනකොට කොහොම තියයිද? முழு உலகத்தில் உள்ள எல்லாருமே நாக்க கட்டிச்சு கொட்டுறதா எப்படி இருக்கும்? අම්මා නියම පනිෂ්මන්ට් එක දෙන්නේ දෙවියන් වහන්සේ. தேவன் நல்ல பனிஷ்மெண்ட்டை போடுகிறார். මට තේරෙන්නේ නැහැ තාම එක දෙයක්. எனக்கு இன்னும் ஒன்று விளங்கவில்லை. සමහර පාස්ටර්ලා උගන්වනවා சில பாஸ்டர்மார் கற்றுக் கொடுக்கிறார்கள் මේ කාලේ සභාව තියෙයි කියලා. இந்த காலகட்டத்தில் சபை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். මට තේරෙන්නේ නැහැ ඒගොල්ලෝ මොනවද කරන්න යන්නේ ඒගොල්ලෝ හිටියා නම් මේ කාලේ කියලා. அவங்க என்ன செய்ய போறாங்க இந்த நிலையில் என்று எனக்கு தெரியாது. පොඩ්ඩක් ඔළුව තියන එකෙක් නම් තීරණය කරයි. கொஞ்சம் தலை இருக்கிறவன் என்றால் அவன் யோசிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ මේ කාලේ සභාව තියන්නේ නැහැ. இந்த காலகட்டத்துக்குள்ளே தேவன் சபையை வைக்க மாட்டார். හරි නේද මං කියන්නේ? நான் சொல்லுகிறது சரிதானே? අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ. நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? හරි එතකොට මොනවද වෙන්නේ? அப்பொழுது என்ன நடக்கிறது? 11 වෙනි පදය 11ஆம் வசனம். ඔහු තමුන්ගේ වේදනාද වනද නිසා ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේට අපහාස කළෝය. තමුන්ගේ ක්‍රියා ගැන පක්ෂාතාප නූනෝය. 11ஆம் வசனம். தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. දැක්කද මං කියපේක හරිනේ තාම වන තියෙනවා.
நான் சொன்னது சரிதானே, இன்னும் புண் இருக்கிறது. එතකොට ගායනා කරන්න පුළුවන් සිංහලයන්ට. அப்போ சிங்களவர்களால் பாட முடியும். මේ අඹ වන ඒ අර වනේ නෙවෙයි මේ වනේ மீ அம்பா வன என்று ஒரு பாடல் இருக்கிறது. වන வன அதாவது புண். වන තියනකොටම දැන් ලයිට් ගිහිල්ලා. புண் இருக்கும் போதே மின்சாரம் போச்சு. අයියෝ. සවෙනියා තමාගේ පාත්‍රය මහා ගඟෙහි එනම් ඒෆ්‍රාත් ගඟෙහි වැගිරෙව්වෝය. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். එවිට නැගෙනහිර දිසාවෙන් එන රජුන්ගේ මාර්ගයද සාදනු ලබන පිණිස එහි වතුර සිඳී ගියේය. அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. මිත්‍රවරුනි පුදුම දෙයක් දෙවියන් වහන්සේ කරන්න යනවා 17 වෙනි 18 වෙනි පරිච්ඡේදවල. 17, 18 அதிகாரங்களிலே தேவன் புதுமையான காரியங்களை செய்ய போகிறார். මම ඔයගලන්ට දැනටමත් කියලා දීලා තියෙනවා බාබිලෝන් 3ක් තියෙනවා කියලා. நான் இப்பொழுதைக்கே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் 3 விதமான பாபிலோன்கள் இருக்கிறது என்று. දේශපාලන ආර්ථික ආගමික බාබිලෝන් 3ක්. அதாவது அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான, மத ரீதியான 3 விதமான பாபிலோன்கள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன். මේ බාබිලෝන් 3ම එකින් එක විනාශ කරනවා දෙවියන් වහන්සේ 17 වෙනි සහ 18 වෙනි පරිච්ඡේදවල. இந்த 3 பாபிலோன்களையும் 17, 18 அதிகாரங்களிலே தேவன் ஒன்றன் பின் ஒன்றாக அழித்து போடுவார். ඒක පටන් ගන්න මෙන්න මෙතන. அது ஆரம்பிக்கின்ற இடம் தான் இந்த இடம். ඒක නැගෙනහිර දිසාව කියන්නේ ඉන්දියාව, චීනය, ජපානය කියන රටවල්. அதாவது கிழக்கென்று சொல்லும் பொழுது அந்த தேசங்கள் எதை குறிக்கிறது? இந்தியா, சீனா, ஜப்பான். අන්තික්‍රිස්තුස්ට විරුද්ධව ඉන්දියාවෙන් එතකොට චීනෙන් එතකොට ජපානෙන් සහ ඔය පළාත් වලින් රටවල් පෙළ ගැස්සෙන්න යනවා. அதாவது அந்த கிறிஸ்துவுக்கு எதிராக இந்தியா, சீனா, ஜப்பான் இதை அண்மித்த தேசங்களில் உள்ள ராஜ்யங்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வரும். ඔවුන්ගේ පාබල සහ අශ්ව ඒ බල කායන් එන්න යනවා අන්තික්‍රිස්තුස්ට විරුද්ධව සටන් කරන්න. அவர்களுடைய ராணுவங்கள், ராணுவ சேனைகள் அந்த கிறிஸ்துவுக்கும் அவனுடைய சேனைக்கும் எதிராக வரும். එහෙම එනකොට ඒගොල්ලන්ට බාධාවක් නොවන පිණිස යුෆ්‍රටිස් කියන ඒ පැරණි ගංගාව එහෙමම ඒ වතුර සියල්ල හිස් වෙලා යනවා. அப்பொழுது அவர்கள் வரத்தக்கதாக அந்த பாதை உண்டாகத்தக்கதாக ஐபிராத்து என்கின்ற நதி அப்படியே வற்றி போகும். ඔන්න දැන් බලන්න 13 වෙනි පදය. 13ஆம் வசனம். තවද සර්පයාගේ කටිනුත් මුර්ගයාගේ කටිනුත් බොරු අනාගත වතුරුගේ කටිනුත් මැඩියන් වැනි වූ අශුද්ධාත්මයන් 3 දෙනෙක් නික්ම එනවා දුටිමි. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். මේ 3 දෙනා කවුද? இவர்கள் 3 பேர் யார்? ඔයගලන්ට කියලා දීලා ඉවරයි. உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன் அதை. සර්පයා කියන්නේ මොකද්ද? சர்ப்பம் என்பது யார்? අන්තික්‍රිස්තුස්. அந்த கிறிஸ்து. දේශපාලන අන්තික්‍රිස්තුස්. அதாவது அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து. ඊට පස්සේ මුර්ගයා කියන්නේ මොකද්ද? மிருகம் என்பது யார்? ආර්ථික අන්තික්‍රිස්තුස්. பொருளாதார ரீதியான அந்த கிறிஸ்து. බොරු අනාගත වතුරුවරයා කියන්නේ කවුද? கள்ள தீர்க்கதரிசி என்பவன் யார்? ආගමික අන්තික්‍රිස්තුස්. மத ரீதியான அந்த கிறிஸ்து. මේ අන්තික්‍රිස්තුස්ලා 3 දෙනාගේ කටින්ම එනවලු මැඩියන්. ඒ කියන්නේ ගෙම්බෝ. அதாவது இவர்கள் 3 பேரிலிருந்து வாயிலிருந்து என்ன வருகிறதாம்? தவளைகளுக்கு ஒப்பான. මක්නිසාද ඔහු සර්ව පරාක්‍රමව දෙවියන් වහන්සේගේ මහත් දවසේ යුද්ධයට මුළු ලෝකයේ රජුන් රැස් කරන පිණිසය. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளின் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. ඔවුන් ළඟට යන්නා වූ හාස්කම් කරන්නා වූ යක්ෂයන්ගේ ආත්මයෝය. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். මිත්‍රවරුනි හොඳට මතක තියාගන්න. அன்பானவர்களே இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். යක්ෂයා හොඳට හාස්කම් කරන්න දන්න එකෙක්. பிசாசு நன்றாய் அற்புதங்களை செய்வதற்கு அறிந்தவன். ඉස්සර முன்பு ක්‍රිස්තියානි නොවන විශාල ආගමික නායකවරුන් හරහා යක්ෂයා හාස්කම් පැවැත්තුවා. அதாவது முன்பு கிறிஸ்தவர்கள் அல்லாத ஏனைய மத மார்க்க தலைவர்களை கொண்டு பெருவாரியான அற்புத அடையாளங்களை பிசாசு செய்தான். එතකොට ක්‍රිස්තියානි අය රැවටුනේ නැහැ. அப்பொழுது கிறிஸ்தவர்கள் ஏமாறவில்லை.
මොකද ඒගොල්ලෝ දන්නවා මේ යක්ෂයාගේ බලයෙන් කරන්න කියලා. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இது பிசாசின் வல்லமையினால் செய்கிறார்கள் என்று. සභාවේ හාස්කම් තිබුණා. சபையிலே அற்புதம் இருந்தது. එදත් තිබුණා අදත් තියෙනවා. அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது. ඒ නිසා ඒවකට ක්‍රිස්තියානි අය දැනගෙන හිටියා සභාවේ වෙන හාස්කම් දෙවියන් වහන්සේ කරන්නේ පිටින් කරන ඒවා යක්ෂයා කරන්න කියලා. அப்பொழுது கிறிஸ்தவர்கள் அறிந்திருந்தார்கள் சபையிலே நடக்கின்ற அற்புதங்கள் தேவன் செய்கிறார், வெளியிலே நடக்கின்ற அற்புதங்களை பிசாசு செய்கிறான் என்பதை அறிந்திருந்தார்கள். හැබැයි දැන් යක්ෂයා මොනවද දන්නවද කරන්නේ? ஆனால் இப்பொழுது பிசாசு என்ன செய்கிறான்? එල්ලු හැම පොරවගත්ත වෘකෙන්ම යවලා තියෙනවා සභාවන්ට. அதாவது ஆட்டு தோலை போர்த்துக் கொண்ட ஓநாய்களாக சபைகளுக்குள்ளே போய் ඒගොල්ලෝ එන්නේ පාස්ටර්ලා කියාගෙන அவர்கள் வருவது பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு ඉවැන්ජලිස්ට්වරු කියලා තමන්ගේ නම කියාගෙන அவர்கள் சுவிசேஷகர்கள் என்று தங்கள் பெயரை அறிமுகப்படுத்திக் கொண்டு අනාගත වත්‍රවරු කියලා කියාගෙන தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு ඒගොල්ලන්ම බලනකොට அவர்களை பார்க்கிற பொழுது අවංක පාස්ටර්ලාට වඩා මේගොල්ලෝ සුද්ධව පේනවා. உண்மையான பாஸ்டர்களை பார்க்கிலும் இவர்கள் மிக பரிசுத்தமானவர்கள் போல தெரியும். අන්තින්නෙත් පාස්ටර්ලා වගේ. உடுத்துவதும் பாஸ்டர்மாரே போல. මූණ බලනකොට මගේ අම්මෝ පාස්ටර්ලා වගේ. முகத்தை பார்க்கும்போது அம்மா இவரும் பாஸ்டரை விட பாஸ்டரை போல. පල්ලි පටන් ගන්නවා. சபைகள் உருவாக்குகிறார்கள், දේශනා කරනවා. பிரசங்கிக்கிறார்கள். මේ වගේ බයිබල් මීට වඩා ලොකුයි අවශ්‍ය ගන්නවා. இப்படிப்பட்ட வேதாகமங்களை தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள், හාස්කම් කරනවා. அற்புதங்கள் செய்கிறார்கள். එතකොට මොනවද වෙන්නේ? அப்பொழுது என்ன நடக்கும்? අහිංසක කිතුනුවා රැවටෙනවා. அப்பாவித்தனமான கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். මම කිව්වනේ යූෆ්‍රටිස් ගංගාව දිය වෙනවා මේ වේලෙනවා කියලා. நான் சொன்னேன் அல்லவா ஐபிராத்து நதி வற்றி போகும், காய்ந்து போகும் என்று. නැගෙනහිර දිසාවෙන් අන්තික්‍රිස්තුස්ට විරුද්ධව යුද්ධ කරන්න එන හමුදාවන් அதாவது கிழக்கு பிரதேசத்தில் கிழக்கு பகுதியிலிருந்து அந்த கிறிஸ்துவுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிற ராணுவமானது මේ අන්තික්‍රිස්තුස්ලා තුන් දෙනාගේ හාස්කම් බලලා ඒගොල්ලෝ ෂොක් වෙනවා. இந்த அந்தி கிறிஸ்து 3 பேருடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து அவர்கள் அதிர்ந்து போவார்கள். ගහන්න එන එවුන් அடிக்க யுத்தம் பண்ண வருகிறவர்கள் ආමේ කියලා ආපහු වඳින්න පටන් ගන්නවා. அண்டு அம்மா என்று சொல்லி அவனை வணங்க ஆரம்பிப்பார்கள். අද බොහෝ ක්‍රිස්තියානි අය රැවටෙනවා. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ඕගොල්ලොත් රැවටෙන්න පුළුවන්. நீங்களும் ஏமாற்றப்படலாம், வஞ்சிக்கப்படலாம். Facebook වල YouTube වල බලන්න. Facebook YouTubeல பாருங்கள். පාස්ටර් ඇවිල්ලා කියනකොට මිනිස්සු සූ ගාලා වැටෙනවා. பாஸ்டர் வந்து பிஷ் என்று சொல்லும்போது ஜனங்கள் விழுகிறார்கள். කියනකොට වැටෙනවා. பிஷ் என்று சொல்லும்போது அந்த பக்கம் விழுகிறார்கள். රෝද පුටු වල එන මිනිස්සු නැගිටිනවා. சக்கர நாற்காலியிலே வருகிறவர்கள் எழும்புகிறார்கள். මැරෙන්න යන මිනිස්සු සුව වෙනවා. மரிக்க போகிறவர்கள் எழும்புகிறார்கள். ඔය හාස්කම් බොරු නෙවෙයි. இந்த அற்புதங்கள் பொய்யல்ல. ඉතින් මිත්‍රනි කොහොමද අපි දැනගන්නේ මේ යක්ෂයාද දෙවියන් වහන්සේද කියලා? எப்படி அன்பானவர்களை அறிந்து கொள்வது இது பிசாசா தேவனா என்று சொல்லி? බයිබලයේ කියලා තියෙනවා තමන්ගේ ඵලයෙන් දැනගන්න පුළුවන් කියලා. வேதம் சொல்கிறது அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள் என்று. හාස්කම් වෙනකොට அற்புதங்கள் நடக்கும் பொழுது කැමරාවකින් වීඩියෝ ගනින්. இத வீடியோ பண்ணு. මේ යක්ෂයා දුරු කරනකොට இந்த பிசாசை துரத்துகிற பொழுது ගනින් ඔබේ iPhone එක. ஓ உண்ட ஐபோனை எடு. ගනින්. எடு. මං යක්ෂයා දුරු කරන්නම්. நான் பேய் விரட்டுகிறேன். උඹ ගනින්. நீ எடு. ඔය වගේ වීඩියෝ කරගෙන இப்படி வீடியோ எடுத்து ඇත්තට උනත් වෙන හාස්කම් වීඩියෝ කරගෙන දානවා නම් ඒක දෙවියන් වහන්සේගේ නෙවෙයි. இப்படி உண்மையாய் நடக்கிற அற்புதங்களை வீடியோ பண்ணி போடுங்க, அது தேவனிடத்திலிருந்து அல்ல. ලාදුරු රෝගීන් ආවා යේසුස් වහන්සේ ළඟට. குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். යේසුස් වහන්සේ අල්ලලා සුව කරා. இயேசு தொட்டு சுகமாக்கினார். සුව වෙලා උන් යන්න හදනකොට කිව්වා அவர் சுகமாகி போகும் பொழுது சொன்னார்கள், මේ වරේ இங்க வா, කාටවත් කියන්න එපා. யாருக்கும் சொல்லாதே. සනීප වුණා කියලා පූජකවරයාට විතරක් කියලා නිල වශයෙන් අනුමතය අරගනින් ගමට යන්න. நீ சுகமானாய் என்று சொல்லி சட்ட ரீதியான ஆக்கப்பூர்வமான அனுமதியை ஆசாரியனிடத்தில் பெற்றுக்கொள் கிராமத்துக்குள்ளே போவதற்கு. අන්ධයින්ට සුවය දුන්නා. குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். යනකොට කිව්වා කාටවත් කියන්න එපා. போகும்போது சொன்னார், யாரிடத்திலும் இதை சொல்லாதே என்று. පිරිමි 5000කට මාළු 5යි මේ මාළු 2යි රොටි 5යි තොලින් කන්න දුන්නා. 5000 ஆண்களிடத்திலே 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு அங்கே போஷித்தார். උන්වහන්සේ කිව්වේ නෑ මේ ගිහිල්ලා ඔයගොල්ලන්ගේ ගෙවල් වල කියන්න මොකද්ද මේ උන්නේ කියලා. அவர் போய் சொல்ல போய் உங்க வீடுகள பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கடா. ඒ නිසා මම මේ පළවෙනි එක කියන්නම්. அவன் முதலாவதை சொல்லுகிறேன். මොන පාස්ටර් කෙනෙක් எந்த பாஸ்டரா இருந்தாலும் මොනම හේතුවක් උඩ හරි எந்த காரியத்து நிமித்தமா இருந்தாலும் තමන් තුලින් වෙන හාස්කම්
தனக்கூடாய் நடக்கிற அற்புதங்களை තමන්ගේ අන්‍ය අනාගත වාක්‍යයන් தான் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை යක්ෂයෙන් දුරු කිරීම பிசாசு விரட்டுதல் මෙවැනි දේවල් ප්‍රසිද්ධ කරනවා නම් யாராவது ஒருவர் இவற்றை பிரசித்தம் பண்ணினால் ඕක දෙවියන් වහන්සේගෙන් නෙවෙයි කියලා මම වගකීමෙන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මෙතන ඉඳන් ප්‍රකාශ කරනවා. அவைகள் தேவனிடத்திலிருந்து அல்ல என்பதை உத்தரவாதத்துடன் இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன். ඒකට මගෙන් අහන්න එපා. එතකොට ඒ හාස්කම නෙවෙයිද කියලා මගෙන් අහන්න එපා. அப்ப நீங்க கேட்க கூடாது அந்த அற்புதம் அற்புதம் இல்லையோ? හාස්කම තියෙනවා. அற்புதம் இருக்கிறது. සුව වුණා. சுகமானார்கள். හැබැයි ඒක දෙවියන් වහන්සේගෙන් නෙවෙයි. ஆனால் அது தேவனிடத்தில் இருந்து அல்ல. එහෙනම් அப்படி ஆனால் ඉතින් දෙවියන් වහන්සේගෙන් නෙවෙයි නම් මොක කාගෙන්ද? ඔයගොල්ලෝ කිය. ஆண்டவனே அது தேவனிடத்தில் இருந்து இல்லாவிட்டால் வேற யாரிடத்திலிருந்து சொல்லுங்களேன். චරයි. பிசாசு. දැන් මට කියන්න බා. එතකොට අර පාස්ටර් அப்ப சொல்ல அந்த பாஸ்டர் මේ පාස්ටර් இந்த பாஸ்டர் යක්ෂයාගේ මුලා කිරීම වලට අහු වෙන්න එපා. பிசாசினுடைய வஞ்சனைக்கு அகப்படாதிருங்கள். නැගෙනහිර දිශාවෙන් එන හමුදාවම මුන්ගේ හාස්කම් වලින් මුන් රවට්ටනවා. இவர் கிழக்கு தேசத்திலிருந்து வருகிற ராணுவத்தையே ஏமாற்றுகிறான் இவருடைய அற்புதங்களினால். හාස්කම් කරලා දෙවියන් වහන්සේට විරුද්ධව යුද්ධ කරන්න ලෑස්ති කරනවා. அற்புதங்கள் செய்து தேவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வைக்கிறான். ඒ අතරතුර යේසුස් වහන්සේ කියනවා යොහන්ට அந்த நேரத்தில் இயேசு யோவானிடத்திலே சொல்லுகிறார். යොහන් දැන් ඔය ටික ලියපන් බා. யோவான் அத கொஞ்சம் வாசிடா. எழுது. எழுது. මොකක්ද දන්නවද 15 වෙනි පදේ බලව 15ாம் வசனம் මම සොරෙකු මෙන් එමි. இதோ නග්නව ඇවිද තමාගේ ලැජ්ජාව මනුෂ්‍යයන්ට නොපෙනෙන පිණිස අවදිව සිට තමාගේ වස්ත්‍ර ආරක්ෂා කරගන්න ආශිර්වාද ලද්දෝය. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். මේ පදය දෙවියන් වහන්සේ දැන් ඔබටයි මටයි දෙනවා. தேவன் இப்பொழுது இந்த வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். වස්ත්‍රය කියන්නේ මොකද්ද? வஸ்திரம் என்று என்ன சொல்லுகிறது? என்ன? ධර්මිෂ්ඨකම. அதாவது நீதி. ධර්මිෂ්ඨකම කියන්නේ මොකද්ද? நீதி என்பது என்ன? දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳ සම්බන්ධතාවයක් තියාගන්න එක. அதாவது தேவனோடு ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்வது. දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳ සම්බන්ධතාවයක් තියාගන්නේ කොහොමද? எப்படி தேவனோடு ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ள முடியும்? දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරන්න ඕනේ. அதாவது தேவனோடு பேச வேண்டும். යාඥාව. ஜெபம். දෙවියන් වහන්සේ කතා කරන්න ඉඩ දීලා අපි අහන්න ඕනේ. தேவன் கதைப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டு நாம் கேட்க வேண்டும். බයිබල් කියවීම. அதாவது வேதம் வாசிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කියන සභාවට යන්න ඕනේ. தேவன் சொல்லுகின்ற சபைக்கு போக வேண்டும். දෙවියන් වහන්සේ කියන්නේ අපි ඕනම තැනක කිතුරු කෙනෙක් ඉන්න බෑ. நாம் நினைத்த இடத்துல கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. ඕනම තැනක සේවය කරන්න බෑ. நினைத்த இடங்களில் போய் ஊழியம் செய்ய முடியாது. විශේෂයෙන් බයිබල් ස්ටුඩන්ට්ස්ලා මේක දැනගන්න. விசேஷமா வேதாப கல்லூரி மாணவ மாணவியர் அறிந்து கொள்ளுங்கள். අද යක්ෂයා දාන බොරුවක් මොනවද දන්නවද? அது இன்றைக்கு பிசாசு போடுகிற பொய் என்ன தெரியுமா? කොහේ හරි සේවය කරා නම් හරිනේ. எங்கேயாவது ஊழியம் செஞ்சா சரிதானே? කොහේ හරි පල්ලියකට ගියා නම් හරිනේ. எங்கேயாவது ஒரு சபைக்கு போனால் சரிதானே? නෑ හලෝ. இல்லை ஹலோ, මම කසාද බැනලා ඉන්නවා. நான் திருமணம் முடித்திருக்கிறேன். ඇයි ஏன் ඇයි මම බැන්දේ? ஏன் நான் கல்யாணம் கட்டினேன்? මං කියන්නද? நான் சொல்லட்டா? කසාද බඳින්න සුදුසු නිසානේ සමූහයා මාව බඳලා දුන්නේ. நான் திருமணம் முடிக்க தகுதியானபடியினால் தான் சமூகம் தான் என்னை திருமணம் முடித்து வைத்தார்கள். මේ එන්න මිෂෙල් මේ එන්න. மிஷேல் இங்க வாங்கோ. මෙයාව කවුරු හරි කසාද බඳලා දෙයිද? இவனை யாராவது திருமணம் முடித்து கொடுப்பார்களா? මෙයාට ආසා වුණාම இவனுக்கு ஆசை வந்ததும் මිෂෙල්ට ආසයිලු කසාද බඳින්න. மிஷேலுக்கு ஆசையா இப்ப திருமணம் முடிக்க கல்யாணம் බඳලා கட்ட. දෙයිද? கல்யாணம் கட்டி கொடுப்பீங்களா? පාස්ටර් මොනසිංහ සිස්ටර් කාන්ති කෝ අම්මා තාත්තා මේ දරුවාගේ எங்க பாசமுடிங்க சரி காந்தி அம்மா அப்பா ලබන සෙනසුරාදා කොල්ලට කසාදයක් කරලා දෙමුද? வருகிற சனிக்கிழமை பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பவா? නෑ නේද? இல்ல தானே? සභාව පිළිගයිද? මම දිනනවා මේ ඇඩ්වර්ටයිස්මන්ට් එක මම දැනුම් දෙන්න දෙනවා මිෂෙල්ට ලබන සෙනසුරාදා විවාහය කරුණාකර හැම කෙනාම 9ට එන්න. நான் எல்லாருக்கும் நான் அறிவிக்க போகிறேன். வருகிற சனிக்கிழமை மிஷேலுக்கு திருமணம் நடக்க போது எல்லாரும் வாங்கோ. පිළිගයිද? யாராவது ஏற்றுக்கொள்வீங்களா? ඇයි? ஏன்? කොල්ලෙක් තමා.
பையன் தான் පිරිමියෙක් තමා. ஆம்பளை தான். කවදා හරි මුත් කසාද වඳින්න ඕනේ. எப்பயாவது ஒரு நாள் இவன் கல்யாணம் கட்ட வேண்டும். අපි විඳින දුක උඹත් විඳින්න ඕනේ. நாம படுற பாடெல்லாம் நீயும் அனுபவிக்க வேணும். හැබැයි පුතේ දැන් එයා සුදුසු නෑ ඕකට. ஆனால் மகனே இப்பொழுது அவன் ஆயத்தம் இல்லை, இதற்கு தகுதி இல்லை. සොරියා යන්න. மன்னிச்சுக்கோ, ஓடு. මම කසාද බැන්දා. நான் திருமணம் முடித்தேன். නිල වශයෙන් ඇඩ්වර්ටයිස් කරලා බැන්දා. பெரிதாக விளம்பரப்படுத்தி நான் திருமணம் முடித்தேன். ඇයි ஏன்? කසාද බඳින්න සුදුසු වයස මට තිබුණා. ஏனென்றால் திருமணம் முடிக்க தகுதியுள்ள வயது எனக்கு இருந்தது. අදත් මම ස්වාමි පුරුෂයෙක් හැටියට ඉන්නවා. இன்றைக்கு நான் ஒரு நல்ல கணவனாய் இருக்கிறேன். ஐயே நல்ல கணவன் இல்ல கணவனா இருக்கிறேன். நல்ல கணவன் சொல்லக்கூடாது, அப்புறம் அவ பிரச்சனை இல்லப்பா. உனக்கு எப்படியா தெரியும், எனக்கு இல்ல தெரியும்பா. பட்டாங்க மாமா அதாத் சுவாமி புருஷேக் வெண்ட சுதுசெக் ඔව්ද නැද්ද? இன்றைக்கு நான் கணவனாக இருக்க தகுதி உண்மையா பொய்யா? ஹலோ මං කොච්චර වැඩාර්ථ කිව්වනම් நான் எவ்வளவு வேலை செய்வேன் என்று சொன்னால் නිෂාගේ ඔරිජිනල් තාත්තා මම ඔයි. நிஷாவினுடைய ஒரிஜினல் அப்பா நான் தான். ඒ නිසා මට තාත්තා කෙනෙක් වෙලා වෙන්න හෙටත් වෙන්න සුදුසුකම් තියෙනවා. ஆவே அப்பாவாக மாறி நாளைக்கு மாற தகுதி இருக்கு. එතකොට කිව්වනම් කමන්නේ එයා දැන් මර්සිත් එක්ක නෑ. இப்ப சொன்னா இப்ப அவர் மேசியோடு இல்ல. දැන් සුමනා කියන එක්කෙනෙක් එක්කලු ඉන්නේ. இப்ப அவர் சுமனா என்ற ஒருவரோடு இருக்கிறார். දැන් සුමනාත් බඩවිලාලු. இப்ப சுமனாவும் வயிறாகிட்டான். කමන්නේ එයා කොහේ හරි ස්වාමි පුරුෂයෙක් හැටියට හිටියනම් හරිනේ. பரவாயில்ல, அவர் எங்கேயாவது ஒரு கணவனாக இருந்தா சரிதானே. பரவாயில்ல, එයා කොහේ හරි තාත්තා කෙනෙක් හැටියට හිටියනම් හරිනේ. எங்கேயாவது யாருக்காவது அப்பாவாக இருந்தா சரிதானே. ඔට්ටුද? ஆயத்தமா? පිළිගන්නවද? ஏற்றுக்கொள்வீங்களா? හලෝ ஹலோ, මම වෙන ගෑණියෙකුට ස්වාමි පුරුෂයෙක් වෙන්න ගියා නම් ඒකට නමක් තියනවා ඔයි. நான் வேறு எவளுக்காவது புருஷனா இருக்க போனா அதுக்கு வேறொரு பேர் இருக்குங்கோ. ඒ නම තමා அந்த பேர் தான் වෛශ්‍යකම. விபச்சாரக்காரர். මම ඕන ගෑණියෙක්ව බඩ කරන්න පුළුවන් එකෙක්. நான் எந்த பொம்பளையும் வயிற்றுக்கு கொடுக்க கூடிய ஒரு ஆள். ඔයත් ඒ වගේ තමා. நானும் அப்படித்தான். ආමෙන්. හැබැයි ඕක පුළුවන් කියලා අපි කරා නම් அப்படியாவது செய்ய முடியும் என்று ஏற்றுக்கொண்டால் ඕකට නම් තියනවා. அதற்கென்று ஒரு பேர் இருக்கு. සල්ලාලකම්. அது விபச்சாரக்காரர். කාම මිච්ඡාචාරකම්. அதாவது காம லீலைகள் செய்பவன். වෛශ්‍යකම්. விபச்சாரக்காரன், வேசித்தனம் பண்ணுகிறவன். තේරෙනවද මං කියන එක? நான் சொல்லுகிறது புரிகிறதா? ඒ වගේ அப்படித்தான். මම පාස්ටර් කෙනෙක්. நான் ஒரு பாஸ்டர். හැබැයි මං කාටද පාස්ටර්? ஆனால் நான் யாருக்கு பாஸ்டர்? මවුන්ට් කාමෙල් සභාවට. மவுண்ட் கார்மெல் சபைக்கு தான் நான் பாஸ்டர். මේ මිනිස්සු හරිනේ. இந்த மகன் சரியில்லை. මට මුන් එපා. இவங்க எனக்கு வேண்டாம். මං දමල ගහලා යනවා. நான் விட்டுட்டு போறேன். එහෙමනම් මාව පාස්ටර් කෙනෙක් හැටියට පිළිගන්න ඕන තරම් සභාවන් තියෙනවා. அப்படியால நீ பாஸ்டராக ஏற்றுக்கொள்ள நிறைய சபைகளும் இருக்கிறது. මං ගිහිල්ලා මීට වඩා ලොකු සභාවක ලොකු පාස්ටර් කෙනෙක් වුණත් நான் போய் இதை பார்க்கிற பெரிய சபைக்கு பாஸ்டரா மாறினாலும் මම මොකද්ද කරන්නේ? நான் என்ன செய்கிறேன்? ආත්මික වෛශ්‍යකම්. ஆவிக்குரிய விபச்சாரம். තේරෙනවද? புரிகிறதா? තේරෙනවද? புரிந்ததா? තමුන් මේ සභාවේ අධෛර්යවන්තයින් නම් நீங்கள் இந்த சபையில் விசுவாசியா இருந்தால் තමුන්ට දෙවියන් වහන්සේ කියනකන් තමුන් මේ සභාවේ ඉන්න ඕනේ. தேவன் சொல்லும் வரையில நீங்கள் இந்த சபையில இருக்க வேண்டும். ඇයි ඒ සභාවේ යේසුස් වහන්සේ නැද්ද? ஏன் அந்த சபையில இயேசு இல்லையோ? ඇයි ඒ පාස්ටර්ලා නැද්ද? ஏன் அங்க பாஸ்டர் இல்லையோ? කියලා වෙන සභාවකට ගියොත් போய் வேறு சபைக்கு போனால் ආත්මික වෛශ්‍යකම් කරන්නේ. ஆவிக்குரிய விபச்சாரம். ඒ කොහොමද දන්නවද තියෙන්නේ? அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? හැබැයි මම කියන්න මම අමුමුවෙන් කියන්නේ ඔයගොල්ලෝ අමුමුවෙන් හිතා ගන්න. நான் பச்சை பச்சையா சொல்ல போதில் நீங்க பச்சை பச்சையா நினைத்துக் கொள்ளுங்க. ඇයි සුමනට මර්සිගේ වගේ ඇස් දෙකක් නැද්ද? ஏன் சுமனாக்கு மேசிய போல கண் இல்லையோ? ඇයි සුමනට මර්සිට වගේ කොණ්ඩයක් නැද්ද? ஏன் சுமனாக்கு மேசிய போல முடி இல்லையோ? ඇයි සුමනත් මර්සි වගේ ගෑණියෙක් නෙවෙයිද? ஏன் சுமனா மேசிய போல பொம்பளை இல்லையோ? කියලා මං කිව්වනම් පිළිගයිද? நான் சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? ඒ වගේ அப்படித்தான் තමුන් වෙන සභාවකට අයිති කෙනෙක් නම් நீங்கள் வேறு சபைக்கு உரித்துடையவராக இருந்தால் ඒක හොඳ සභාවක් නම්
அது நல்ல சபையா இருந்தா, ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ මූලධර්ම 16 පිළිපදින සභාවක් නම් அதாவது தேவனுடைய மூல தர்மங்கள் 16 கடைபிடிக்கின்ற சபையா இருந்தால் ඒ සභාව දාලා මේ සභාවට එන්න එපා. அந்த சபையை விட்டு இந்த சபைக்கு வர வேண்டாம். ඒ පාස්ටර්ව දාලා මාව පාස්ටර් කියන්න එපා. அந்த பாஸ்டரை விட்டுட்டு என்ன பார்த்து பாஸ்டர் என்று சொல்ல வேண்டாம். ඕවා තමයි ওই ආත්මික සල්ලාලකම් කියන්නේ. அதுதான் ஆவிக்குரிய வேசித்தனம் என்று சொல்லுவது. අද ගොඩක් ක්‍රිස්තියානි පාස්ටර්ලා යදහිලිවන්තේනොයි ආත්මික වෛශ්‍යකම් කරන්නේ මෙහෙම තමයි. இன்றைக்கு அநேக போதகர் மேய்ப்பர்களும் விசுவாசிகளும் ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுவது இப்படித்தான். උඹලා බයිබල් ස්කූල් ඉවර කරලා පාස්ටර්ලා වුණාම நீங்கள் வேதாம கல்லூரி முடித்து பாஸ்டர் ஆகியதும் උඹලාම මෙහෙට යාවපු පල්ලියට ගිහින් ඒ සේවය කරපන්. நீங்கள் உங்களை எந்த பாஸ்டர் சபை அனுப்பியதோ அந்த சபைக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும். assembly of god නම් assembly of god එකේ හිටපන්. assembly of god இருந்தால் assembly of godல இருக்க வேண்டும். light house එකේ නම් light house එකේ light house இருந்தால் light house இருக்க வேண்டும். சிமர்னா නම් சிமர்னா එකේ හිටපන්. சிமிர்னாவா இருந்தால் சிமிர்னாவில் இருக்க வேண்டும். mount carmel නම් mount carmel එකේ மவுண்ட் හිටපන්. கார்மெலா இருந்தால் மவுண்ட் கார்மெல் இருக்க வேண்டும். ඔය හැම තැනම ඉන්නේ එකම යේසුස් වහන්සේ. எல்லா இடத்திலும் இருப்பது இயேசுக்கு ஒரே இயேசுதான். මාසිව මවපු දෙවියන් වහන්සේම තමයි සුමනාවත් නැව්වේ. மேசியை படைத்த கடவுள் தான் சுமனாவை මම படைத்தார். මාසිව බදා ගන්නවා වගේ සුමනාව බදාගෙන දෙවියන් වහන්සේ තමයි මේකේ බදාගත්තේ. කිව්වනම් ඒක වැරදිෝයි. அப்படியாக மேசியை படைத்த கடவுள் தான் சுமனாவை படைத்தார் என்று சொல்லி கண்டுபிடித்து உம்மா கொடுத்தார். அது அநியாயம். ඒ වගේ පාස්ටර් සුරේෂ්ට ආලේපේ දීපේකම තමයි මේ පාස්ටර්ට ආලේපේ දුන්නේ. පාස්ටර් මට යාඥා කරන්න කිව්වනම් ඒකම තමයි ওই තමුසේ කරන්නේ. ஆகவே பாஸ்டர் சுரேஷை அபிஷேகித்த தேவன் தான் உன்னை அபிஷேகித்தார். அவருடைய தலையை கவிழ்த்து அது ஆவிக்குரிய விசாரம். තේරෙනවද කියන එක? நான் சொல்லுகிறது புரியுதா? ඉන්නවා නෙවෙයි. இருக்கிறதல்ல. இருக்கிறது அல்ல, හරි තැන ඉන්න ඕනේ. சரியான இடத்தில் இருக்க வேண்டும். කොහේ හරි සේවයනේ කරන්නේ. எங்கேயாவது ஊழியம் தானே செய்வோம். ඔහොම තමයි අද ගොඩාක් කෙවුම් විනාශ වෙලා ඉන්නේ. இன்றைக்கு இப்படித்தான் அநேக நாசமா போய் கொண்டிருக்கு. ලංකාවේ නම් සේවය කරන්න ඕනේ උන් අබුදාබි වල සේවය කරනවා. இலங்கையிலிருந்து ஊழியம் செய்ய வேண்டியவன் அபுதாபியில போய் ஊழியம் செய்யறான். වරකපොලේ නම් සේවය කරන්න ඕනේ උන් කොල්ලු පිටියේ සේවය කරනවා. வரக்கா பொலையில ஊழியம் செய்ய வேண்டிய கொள்ளுப்பிட்டியில ஊழியம் செய்யறான். ඇහුවම කියනවා கேட்டா சொல்றான், කොහේ හරි සේවය කරන්න කමන්නේ. எங்கேயாவது ஊழியம் செஞ்சா சரிதானே, ඕවා පිළිගන්න බෑ. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. යක්ෂයාගේ මුලා. இவைகள் எல்லாம் பிசாசினுடைய ஏமாற்று தந்திரங்கள். ධර්මිෂ්ඨකම කියන්නේ මොනවාද? நீதி என்பது என்ன? දෙවියන් වහන්සේට යාඥා කරන්න ඕනේ. தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට අහුම්කම් දෙන්න ඕනේ. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ දෙන සභාවේ ඉන්න ඕනේ. தேவன் கொடுக்கிற சபையிலே இருக்க வேண்டும். ඔය රෝද තුන කැරකෙන ත්‍රිවීල් එක තමයි ක්‍රිස්තියානි ජීවිතය. இந்த 3 சக்கரமும் உருளுகிற வண்டிதான் அந்த த்ரீவீல்ல இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். එක රෝදයක් වැඩ කරන්නේ නැත්නම් රෝද දෙකේ ත්‍රිවීල් එකක් දුවන්න බෑ. ஒரு சக்கரம் வேலை செய்யாவிட்டால் 2 சக்கரத்துல த்ரீவீல் ஓடாது. දැකලා තියෙනවා සමහර ගරාජ් වල ත්‍රිවීල් එක මෙහෙම තියන. දැකලා තියෙනවා. சில கேரேஜ்ல இருக்கிற த்ரீவீல் பாத்திருக்கீங்க, இப்படி இருக்கும். මෙහෙම දාලා මෙතන කොටයක් දාලා තියෙනවා. இப்படி வச்சு கீழ ஒரு ஜக் கொண்டு அடிச்சிருப்பாங்க. දැකලා තියෙනවද? பாத்திருக்கீங்களா? ජැක් ගහපු ත්‍රිවීල්. அது ஜக் அடிச்ச த்ரீவீல். ඕගොල්ලෝ ගිහලා එතන ගිහලා මේ අයරයක් යන්න පුළුවන්ද කියලා හයිද? அதுல போயிட்டு அயர் போக முடியுமான்னு கேப்பீங்களா? ඒ වගේ ජැක් ගහපු ක්‍රිස්තියානියන් පල්ලියට යනවා. මම අර පල්ලියට යනවා. මම මේ පල්ලියට යනවා. මට අර පාස්ටරුත් ඕකේ. මේ පාස්ටරුත් ඕකේ. இப்படித்தான் இன்றைக்கு அநேக ஜக் அடிச்ச கிறிஸ்தவர் இன்றைக்கு இந்த சபைக்கு வரட்டா, அந்த சபைக்கு வரட்டா, இங்க போகட்டா, அங்க போகட்டா என்று கேட்பார்கள். පස්ස කියනවා මොකද දන්නේ මට හැමදාම ප්‍රශ්නනේ. அப்புறம் கேட்பாரு, எத்தனை நாள் எனக்கு ஏன் பிரச்சனை? යක්ෂයා ප්‍රශ්න අදිනවා. பிசாசு பிரச்சனை இருக்குது. යක්ෂයා නෙවෙයි උඹව කන්නඩියේ බලපන්. பிரச்சனை பிசாசில கண்ணாடியில போய் உண்ட பாரு. ෂා මෙතනින් උඩ විතරයි පේන්නේ. මේ ඇද වෙලා පේන්නේ. இங்க மேலதான் விளங்குது, இதுக்கு கீழே விளங்கல. දෙවියන් වහන්සේත් එක්ක හරි විදිය ධර්මිෂ්ඨකම ඉන්න කියලා දෙවියන් වහන්සේ මතක් කරලා දෙනවද? தேவனோடு சரியான நீதிகளை நிலைத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. 16 ඔහු හෙබ්‍රේව භාෂාවෙන් හර්මගෙදොන් කියන ස්ථානයට ඔවුන් රැස් කළෝය. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். අර්මගෙදොන්. அர்மகெதோன். ලබන ඉරිදා வருகிற ஞாயிற்றுக்கிழமை 7 වෙනි පීඩාව ගැන මම කතා කරන්න යනවා. 7வது வாதையை குறித்து நான் பேசுவேன். ඒ 7 වෙනි පීඩාවට அந்த 7வது வாதைக்கு
අර්මගෙදොන් යුද්ධය සම්බන්ධ වෙනවා. அர்மகதோன் யுத்தம் ஒன்றுபடுகிறது. ඔබ බොහෝ අය අහලා ඇති අර්මගෙදොන් යුද්ධය ගැන. நீங்கள் அநேக சந்தர்ப்பத்தில் அர்மகதோன் யுத்தத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ඒ කියන්නේ හොඳ පැහැදිලි විග්‍රහයක් ලබන ඉරිදා මන් දෙන්න යනවා. அதற்கு சரியான தெளிவான வரைவிலக்கணத்தை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுப்பேன். ඉස්රායල් යන තැන මම මිනිස්සුන්ට අර්මගෙදොන් මිටියාවත පෙන්නනවා. நான் இஸ்ரவேலுக்கு போகிறவர்களுக்கெல்லாம் அங்கே கொண்டு போய் அந்த அர்மகதோன் யுத்தம் நடக்க போகிற இடத்தை நான் காண்பிக்கிறேன். දැන් මගෙත් එක එන්න යන කට්ටියටත් පෙන්නන්න යනවා. நான் என்னோட வரப்போகிறவர்களுக்கும் காண்பிக்க போகிறேன். ඒ නිසා අපි අද 2 3 4 5 6 කියන වසංගත පහක් අපි බැලුවා. ஆக இன்றைக்கு 1 2 3 4 5 6 வரையான வாதைகளை நாம் பார்த்தோம். ලබන ඉරිදා வருகிற ஞாயிற்றுக்கிழமை දෙවියන් වහන්සේ මේ පොළොවට යවන අවසාන වසංගතයයි. தேவன் இந்த பூமிக்கு அனுப்ப போகிற கடைசியான இறுதியான வாதையை குறித்து ඒ සමග වූ ඒ අර්මගෙදොන් පිළිබඳ විස්තරයි මම ඔබට දෙන්න යනවා. அதோடு இணைத்து அர்மகதோன் யுத்தத்தை குறித்து வரைவிலக்கணத்தையும் நான் கொடுப்பேன். නැගිට සිට දෙන්නෙක් කෙටියෙන් යාඥා කළා නෙමෙයි. எழுந்திருந்து சுருக்கமாய் 2 பேர் ஜெபிக்கலாம்.